Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோவில் ஒரு யோகியின் சுயசரிதம் அத்தியாயம் 36லிருந்து 40 வரைக்கும் பார்க்க போகிறோம். இதற்கு முந்தைய அத்தியாயமெல்லாம் நம்மளோட சேனல்லே நான் பதிவிட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அத்தியாயம் 36 மேலை நாடுகளிடம் பாபாஜியின் அக்கறை. ஒரு தடவை யோகானந்தர் யுத்தேஸ்வரர் கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் பாபாஜியை எப்பொழுதாவது நேரில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உடனே யுத்தேஸ்வர் ஆமாம் நான் பார்த்துருக்கேன், அந்த மரணமற்ற மகானை பார்க்குறதுக்கு எனக்கு 3 தடவை வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன மாதிரியான சந்திப்பு அப்படிங்கிறத அவர் விவரிக்கிறாரு. முதல் சந்திப்பு அலகாபாத்தில் கும்பமேளா நடக்குது. அந்த சமயத்தில் பாபாஜியை பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு யுத்தேஸ்வருக்கு கிடைச்சதா சொல்கிறாங்க. இந்த சந்திப்பு ஏற்படும் போது யுத்தேஸ்வர் சுவாமி அப்படிங்கிற பதவி ஏற்கலை. அவங்க தீட்சை மட்டும் லாகிரி மகாசாயரிடமிருந்து பெற்றிருக்காங்க. ஆனால் சுவாமிங்கிற அந்த பேர் அவருக்கு அப்போ கிடைக்கல அப்படிங்கிறத சொல்கிறாரு. லாகிரி மகாசாயர் யுத்தேஸ்வர்கிட்ட சொல்கிறாங்களாம், நீ கண்டிப்பாக அலகாபாத்தில் உள்ள கும்பமேளாவுக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யுத்தேஸ்வர்கிட்ட வலியுறுத்துறாங்களாம். சரி குருஜி இப்படி சொல்கிறாரு, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யுத்தேஸ்வரும் போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜனக்கூட்டமாக இருக்குது. இங்கேயும் அங்கேயும் மக்கள் போயிட்டே இருக்காங்க. நிறையா சன்னியாசிகள் சுவாமிகளை பார்க்குறாங்க. சில பேர் உண்மையான சுவாமிகளாக இருக்காங்க, சில பேர் சும்மா போலி வேஷம் போட்டுட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. ரொம்ப ஜனம் அதிகமாக இருக்குது. இவருக்கு எதுக்குடா இங்கே வந்தோம் அப்படின்னு இருக்கு. அங்கே இவர் கண்பட்ட எல்லா துறவிகளும் பார்த்தா ஒரு ஒளி பொருந்திய மகான் மாதிரியே யாருமே தோணலையா. அதனால இவர் ரொம்ப சோர்வா அப்படியே ஒரு கங்கை கரைக்கு பக்கத்தில் உள்ள பாலம் வழியாக நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ யாரோ ஒரு அறிமுகமான ஒரு முகம் போல் அவருக்கு தெரியுது. அவங்க திருவோட்டை நீட்டியவாறையே நின்றுட்டுருக்காங்களாம். அந்த மகானை இவர் பார்க்குறாரு. அந்த சன்னியாசி சொல்கிறாரு, ஐயா உங்களை ஒரு மகான் கூப்பிடுறாரு அப்படின்னு அந்த திருவோடு வச்சுருந்த சன்னியாசி சொன்னாராம். யாருப்பா என்ன இங்கே கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. அந்த ஆள் சொல்கிறாரு, எனக்கு தெரியலை, நீங்கள் போய் பாருங்கள், அந்த மகான் தான் உங்களை வர சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த திருவோடு வச்சுருந்த சன்னியாசி போயிடுறாங்க. சரி இவர் சொன்ன வழியே போகலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஒரு மர நிழலில் ஒரு ஒளி பொருந்திய பல சன்னியாசிகளோட ஒரு குரு உட்கார்ந்துட்டு இருக்கதை பார்க்குறாங்க. அந்த குரு பார்க்குறதுக்கு ரொம்ப உயரமான ஒரு ஆளாக இருக்கார். கருமையான கண்களுடன் பிரகாசமான அசாதாரண உருவத்தை கொண்ட ஒரு மகானா அவங்க தெரிகிறாங்க. அங்கு சென்றதும் அவர் என்னை கட்டி தழுவி கொண்டார் அப்படின்றத சொல்றாங்க. அவர் கட்டி தழுவின உடனே ஒரு ஆன்மீக அருளாசியின் அலையால் நான் சூழப்பட்டேன் அப்படின்றத யுத்தேஸ்வர் சொல்றாங்க. நான் புராதன சன்னியாசிகளின் பரம்பரைக்கு திடீரென்று உயர்ந்ததை கண்டு புன்னகை புரிந்தவாறு எனக்கு இவ்வாறான மரியாதையை கொடுத்த உண்மையிலேயே உயர்ந்தவரும் தேவனை போன்ற மனித உருவத்தில் இருந்த அவரது பாதங்களை தொட்டு வணங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு யுத்தேஸ்வர் சொல்றாங்க. அந்த குரு எப்படி இருக்காருன்னா ரொம்ப இளைஞராகவும் இருக்காராம், வலிமை பொருந்தியவராகவும் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் பார்க்கறதுக்கு லாகிரி மகாசயரை போன்ற ஒரு தோற்றத்தோடு இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த பாபாஜி கேட்குறாங்களாம், கும்பமேளாவை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ யுத்தேஸ்வர் சொல்கிறாராம், நான் ரொம்ப ஏமாற்றம் அடைந்துட்டேன் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாராம், உங்களை பார்க்குற வரைக்கும் அப்படின்றதையும் சொல்லி முடிக்கிறாராம். இங்கே இருக்க கூட்டத்தையும் மகான்களையும் இங்கே நடக்கிற அமர்க்களத்தையும் என்னால் சம்மந்தப்படுத்தி பார்க்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமான தோணியில் யுத்தேஸ்வர் சொல்கிறாராம். அதற்கு பாபாஜி அவங்களுக்கு பதில் சொல்கிறாங்க, பலருடைய குற்றங்களுக்காக முழுவதையும் எடை போடாதே அப்படின்னு சொல்கிறாங்களாம். மணலும் சர்க்கரையும் கலந்த கலவையை போன்று இப்பூமியில் அனைத்தும் கலப்பான தன்மை உடையது. சர்க்கரையை மட்டும் எடுத்துக்கொண்டு மணலை தொடாமலே விட்டுவிடும் புத்திசாலியான எறும்பு போல இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாராம். இங்கு சாதுக்களில் பலர் இன்னும் மாயையில் உழன்றபடி இருந்தாலும் இந்த மேலா கடவுளை உணர்ந்த சில மகான்களால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னும் பாபாஜி சொன்னாராம். அப்போ மேலும் பாபாஜி யுத்தேஸ்வரர்கிட்ட சொன்னாராம், கீழே நாடுகளும் மேலை நாடுகளும் ஆன்மீகம் லௌகீகம் ஆகிய இரண்டும் இணைந்த பொன்னான நடுத்தர பாதையை நிறுவ வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னாராம். பொருளாதார முன்னேற்றத்தில் பாரதம் மேற்கிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது அப்படின்னும் சொல்றாராம். அதற்கு பதிலாக பாரதம் எல்லோருக்கும் பொதுவான யோக விஞ்ஞான முறைகளை கற்பிக்க வேண்டும். அதன் மூலம் மேற்கானது அதன் மத நம்பிக்கைகளின் அடிப்படைக்கு அசைக்க முடியாத யோக விஞ்ஞானத்தை ஆதாரமாக கொள்ள வேண்டும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. யுத்தேஸ்வர் கிட்ட மேலும் பாபாஜி சொல்றாங்களாம், கீழே மற்றும் மேலை நாடுகளுக்கிடையே வரப்போகும் இணக்கமான பரிமாற்றத்தில் நீங்க பங்காற்ற வேண்டியது மிக மிக முக்கியம் அப்படின்னு சொல்றாராம். சில வருடங்களுக்கு பிறகு நான் உங்களிடம் அனுப்பும் ஒரு சீடனுக்கு நீங்கள் மேலை நாடுகளில் யோகத்தை பரப்புவதற்கு பயிற்சி அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சீடன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகானந்தர் தான் அவர் குறிப்பிடுறாரு.
இந்த சொற்களை வந்து குருதேவர் யுத்தேஸ்வர் மூலமாக அவர் கேட்கும்போது நானா அங்கே போய் எல்லாம் யோகத்தை வந்து பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆச்சரியமாகவும் இருந்துதான், ஒரு அமைதியின்றியும் இருந்தாராம். ஏன்னா என்னால் எப்படி இந்த கடினமான வேலையை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனதில் ஒரு தயக்கம் தோன்றியது அப்படின்னும் சொல்கிறாங்க. பாபாஜி வந்து யுத்தேஸ்வர்கிட்ட சொன்னாராம், கீதையில் பல அத்தியாயங்களுக்கு விளக்க உரை நீங்கள் எழுதியிருக்கீங்க, அந்த விஷயம் வந்து எனக்கு தெரியும், நீங்கள் அது போக இன்னொரு காரியமும் செய்யணும் அப்படின்னு வந்து சொன்னாராம். அது என்ன அப்படின்னா, இந்து மற்றும் கிறிஸ்துவ மத நூல்களுக்கு இடையே உள்ள அடிப்படையான இணக்கம் பற்றி ஒரு சிறு புத்தகம் எழுதக்கூடாதா அப்படின்னும் கேட்டாராம். இப்போ இருக்க சூழ்நிலையில் அவற்றின் அடிப்படை ஒற்றுமை மனிதர்களுடைய பிரிவுகளின் பேதங்களினால் மங்கிவிட்டது அப்படின்னு சொல்கிறாரு. இறைவனின் அருள் பெற்ற புதல்வர்கள் யாவரும் ஒரே விதமான உண்மைகளை எடுத்து கூறுகிறார்கள் என்பதை இணையான குறிப்புகளின் மூலம் எடுத்துக்காட்டுங்கள் அப்படின்னும் சொல்கிறாராம். அப்போ யுத்தேஸ்வர் வந்து சொல்கிறாராம், மகராஜ் நீங்கள் கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு வேலை, இப்பேற்பட்ட கட்டளையை என்னால் எப்படி ஏற்க முடியும் அப்படின்னு வந்து கேட்டாங்களாம். அதுக்கு பாபாஜி வந்து மிருதுவாக புன்னகைத்து சொன்னாங்களாம், என் மகனே ஏன் சந்தேகப்படுகிறாய், அவர் நம்பிக்கையூட்டியவாறு கூறினார் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையில் இதெல்லாம் யாருடைய காரியம்? எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் யார்? கடவுள் என்னை எதையெல்லாம் சொல்ல வைக்கிறாரோ அதையெல்லாம் உண்மையென்ன நடந்தாக வேண்டும் அப்படின்னு பாபாஜி சொன்னாங்களாம். உடனே யுத்தேஸ்வர் வந்து பாபாஜி கிட்ட சொன்னாங்களாம். அப்போ அவங்க வந்து அந்த பாபாஜியை விட்டு பிரிகிற தருணம் வந்துருச்சு. அவங்க எழுந்து கொண்டு அவர்கிட்ட விடை பெற்றுட்டு போகலான் இருக்காங்க. அப்போ வந்து பாபாஜி சொல்கிறாங்களாம், உனக்கு லாகிரி மகாசயரை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக தெரியும், அவர் தான் என்னோட குருதேவர் அப்படின்னு வந்து யுத்தேஸ்வர் சொல்கிறாங்க. சொல்லும்போது, நீ அவரை சந்தித்து நான் வந்து ஒரு செய்தி அவருக்கு சொல்லணும், நீ அதை அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறியா அப்படின்னு வந்து சொன்னாங்களாம். சரின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு அவர்கிட்ட வந்து பணிவாக விடை பெற்று போனதாக சொல்கிறாரு. பாபாஜி சொன்ன மாதிரியே அவர் சொன்ன செய்தியை கொண்டு போய் குருதேவர்கிட்ட கொடுத்துட்றாரு. அவர் சொன்ன செய்தி என்ன அப்படின்னா, வாழ்க்கைக்கான சேமிப்பு சக்தி குறைவாக உள்ளது, அநேகமாக அது முடிந்து விட்டது என்று லாகிரியிடம் ஒரு செய்தியை வந்து அவர் சொல்லியிருக்காரு. புதிர் போன்ற இந்த செய்தியை படித்து பார்த்தோன்னே லாகிரி மகாசயருக்கு ஒன்று வந்து தெரிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா, வாழ்நாள் வந்து முடிவடைய போது அவர் சமாதி நிலையை அடைய போகிறாரு அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. இதை தெரிஞ்சுக்கிட்டதும் உடலில் வந்து ஒரு சின்ன நடுக்கம் ஏற்படுது அப்படின்றாங்க. தன்னை நிலைப்படுத்தி கொண்டு அவர் வந்து திடமாக இந்த செய்தியை தன்னோட சீடர்களுக்கு சொல்கிறாராம். ஆனால் யுத்தேஸ்வருக்கு வந்து தோணுச்சா, லாகிரி மகாசயர் நல்ல திடகாத்திரமான உடல்நிலையில் தான் இருக்கார், அவருக்கு அவ்வளவு சீக்கிரம் அவர் உயிர் வந்து உடலிலிருந்து பிரியாது அப்படின்றது அவருக்கு தோணுனதாக சொல்கிறாரு. அதுக்கப்புறமா காசியில் தன் குருவை பார்த்ததுக்கப்புறமா பாபாஜி அவருக்கு இட்ட கட்டளையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக செராம்பூரை நோக்கி அவர் பயணம் மேற்கொள்கிறாரு. அமைதியான ஒரு இரவு பொழுதில் பைபிள்களிலும் சனாதன தர்ம சாஸ்திரங்களிலும் உள்ள ஒப்புமையை பற்றி எழுதுறதுக்கு அவர் தொடங்குறாரு. அருள் பெற்ற மகானாகிய இயேசுவின் சொற்களை மேற்கோள் காட்டி அவருடைய போதனைகளும் வேதங்களின் உண்மைகளுடன் அடிப்படையில் ஒன்றாகவே இருப்பதை அவர் வந்து கண்டதா சொல்கிறாங்க. என் பரமகுருவின் ஆசையினால் எனது புத்தகம் த ஹோலி சயின்ஸ் அது வந்து மிக குறுகிய காலத்திலேயே நிறைவு பெற்றது அப்படின்றதையும் யுத்தேஸ்வர் சொல்கிறாரு. அந்த புத்தகத்தை எழுதி முடித்தது உடனே இவர் வந்து கங்கையில் நீராடிட்டு அவங்க வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சூரியன் வந்து இன்னமும் வந்து உதிக்காத ஒரு தருணம். அவர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது நதிக்கரையின் ஓரம் வந்து ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்தை திரும்பி பார்க்கணும் அப்படின்ற ஒரு உந்துதல் அவருக்கு ஏற்படுதான். என்னது இதுன்னு சொல்லிட்டு இவர் திரும்பி பார்க்கும்போது அங்கே பாபாஜியை சில சீடர்களோடு அவர் வந்து பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இது வந்து இரண்டாவது சந்திப்பு. நான் கனவு எதுவும் காணவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னையே ஒரு தடவை சோதிச்சு பார்த்துக்கிறாராம். சுவாமிஜி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாபாஜியோட குரல், இனிமையான குரல் வந்து கேட்டுதான். எதுக்கு அவர் வாழ்த்து சொல்கிறாருன்னா, அந்த புத்தகத்தை நீங்கள் வெற்றிகரமாக எழுதி முடித்து விட்டீர்கள் அல்லவா, அதற்கு தான் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. பாபாஜி வந்திருக்கதை பார்த்தோன்னே இவருக்கு வந்து இதய துடிப்பு வந்து ரொம்ப அதிகமாகுதான். நெடுஞ்சான் கிடையாக அவரோட காலில் விழுந்து அவர் வந்து வணங்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பரமகுருவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவரை கூப்பிட்றாராம். யுத்தேஸ்வர் வந்து சொல்கிறாரு, பக்கத்தில் தான் என்னோடய வீடு இருக்குது, நீங்களும் உங்கள் சீடர்களும் அங்கே வரக்கூடாதா, என்னை கௌரவிக்கக்கூடாதா அப்படின்னு வந்து கேட்குறாங்களாம். அதுக்கு மகாகுரு வந்து ஒரு புன் சிரிப்பு மட்டும்தான் அவரோட முகத்தில் இருக்குது. ஒரு குழந்தைத்தனமாக அவங்க வந்து அந்த முகம் வந்து இருந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. மேலும் அவர் வந்து சொல்கிறாராம் பாபாஜி, நாங்கள் மரங்களின் நிழலை விரும்புபவர்கள், இந்த இடம் மிகவும் சௌகரியமாக இருக்கிறது அப்படின்றத அவர் பதிலளிக்கிறாரு. அப்போ குருதேவர்கிட்ட சொல்கிறாங்களாம், தயவு செஞ்சு சற்று பொறுங்க, நான் வந்து இப்போவே உங்களுக்கு ஏதாவது இனிப்பு பண்டங்கள் எடுத்துகிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை நோக்கி வேகமாக அவர் வந்து போகிறாராம்.
கொஞ்ச நேரத்தில் இனிப்பு பண்டங்களை எல்லாம் எடுத்துட்டு அந்த ஆலமரத்துக்கு வந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. அவருக்கு கொஞ்சம் கோவமாக கூட இருந்ததா, ஏன்னா நான் இவ்வளவு சொல்லிட்டு போனேன், வீட்டுக்கும் வர மறுத்துட்டாரு. சரி நான் சீக்கிரமாக உங்களுக்கு இனிப்பு பண்டங்கள்லாம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன், ஒரு சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யுக்தேஸ்வருக்கு வந்து பாபாஜி மேலே ஒரு சின்ன வருத்தமும் கோபமும் ஏற்பட்டது அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த தருணத்தில் அவர் மனசில் வந்து நினச்சிக்கிறாராம், நான் பாபாஜியை நேரில் பார்த்தேன், அடுத்த தடவைன்னா கண்டிப்பாக அவர்கிட்ட நான் பேச போகிறதில்ல, நான் எந்த ஒரு அக்கறையும் காட்ட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மனதில் வந்து அவங்க நினச்சிக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் சில மாதங்களுக்கு பிறகு யுக்தேஸ்வர் வந்து லாகிரி மகாசயரை பார்க்கறதுக்காக அவரோட ஆசிரமத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிருக்கும்போது வரவேற்கிறார், ஈஸ்வரா உள்ளவா, நீ என் அறைக்கு வெளியில் பாபாஜியை சந்தித்தியா அப்படின்னு வந்து கேட்குறாங்களாம். இல்லையே, நான் யாரையும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அப்போ லாகிரி மகாசயர் என்ன பண்ணுறாங்களாம், யுக்தேஸ்வரோட நெற்றியை வந்து மிருதுவாக தொட்டாராம். தொட்ட உடனே கதவுக்கு அருகில் அன்றளர்ந்த முழு தாமரை போன்ற பாபாஜியின் உருவத்தை பார்த்தாராம் யுக்தேஸ்வர். இது வந்து 3வது சந்திப்பு. உடனே யுக்தேஸ்வருக்கு வந்து மனசு புண்பட்டது இல்லையா, முன்னாடி வந்து அவர் இருக்க சொன்னார், ஆனால் பாபாஜி வந்து போயிட்டாங்க இல்லையா, அந்த ஒரு தருணம் வந்து ஞாபகத்துக்கு வருது. மனம் வந்து புண்பட்டதை உணர்றாரு. அதனால எந்த ஒரு வணக்கமும் சொல்லாமல் அவர் பேசாமல் அப்படியே நின்றுட்டு இருந்தாராம். லாகிரி மகாசயருக்கு ஆச்சரியமாக இருந்துதான். அத்தெய்வீக குரு ஆழங்காண முடியாத தன் கண்களால் என்னை உற்று நோக்கி கொண்டிருந்தார். நீ என்னிடம் வருத்தமுற்றிருக்கிறாய் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு பாபாஜி வந்து யுக்தேஸ்வர்கிட்ட கேட்டாங்களாம். ஆமாம், ஏன் கூடாது, நான் உங்களை வந்து இருங்க நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனேன், ஆனால் நீங்கள் காற்றில் உடனே மறைந்து போயிட்டீங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்படின்றத அவங்க சொன்னாங்களாம். அப்போ பாபாஜி வந்து சொன்னாங்களாம், நீ ஒரே படபடப்பாக இருந்த, நிச்சயமாக நான் சொல்கிறேன், உன் பலமான பதட்டம் என்னை கிட்டத்தட்ட காற்றிலேயே கரையும்படி ஆக்கிவிட்டது அப்படின்னு வந்து சொன்னாங்களாம். புகழ்ச்சியற்ற இச்சமாதானத்தில் நான் அக்கணமே திருப்தி அடைந்தேன் அப்படின்னு யுக்தேஸ்வர் சொல்கிறாங்க. நான் அவர் காலடியில் வணங்கினேன், அந்த மகா குரு என் தோளில் அன்புடன் தட்டி கொடுத்தார் அப்படின்றாங்க. குழந்தாய், நீ இன்னும் அதிகமாக தியானம் செய்ய வேண்டும், உன் பார்வை இன்னும் குற்றமற்றதாகவில்லை, நான் சூரிய ஒளியின் பின்னால் மறைந்திருந்ததை உன்னால் பார்க்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாபாஜி சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் யோகானந்தர் வந்து குறிப்பிடுறாங்க, லாகிரி மகாசயரின் இல்லற அவதாரம் முடிவிற்கு வந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 1895ஆம் ஆண்டு அவரோட திடகாத்திரமான உடலில் முதுகில் ஒரு சிறு கட்டி ஒன்று தோன்றியது அப்படின்றாங்க. அது அறுவை சிகிச்சையில் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் லாகிரி மகாசயர் அதை வந்து எடுக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை, அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு அவர் ஒத்துக்கொள்ளலை அப்படின்றத சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணியிருக்காராம், அவர் தன் சீடர்களின் சிலரின் தீய கர்ம வினையை தன் சொந்த உடலால் பிராயச்சித்தம் செய்து கொண்டார் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அதற்கு சீடர்கள்லாம் விடலையா, இல்லை நீங்கள் கண்டிப்பாக வந்து அறுவை சிகிச்சை செஞ்சு கொள்ள தான் வேணும் அப்படின்றத சொல்லிகிட்டே இருந்தாங்களாம். அப்போ குருதேவர் மறைமுகமாக பதில் அளித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, இந்த உடல் போவதற்கு ஒரு காரணம் வேண்டும் இல்லையா, அந்த காரணமாக இது இருந்துட்டு போகட்டும், நீங்கள் எது செய்தாலும் நான் அதற்கு உடன்படுகிறேன் அப்படின்னும் அவங்க வந்து பதில் சொல்லியிருக்காங்க. சிறிது நேரத்துக்கு பிறகு தன்னிகரற்ற அந்த மகான் தன் பூத உடலை காசியில் நீத்தார் அப்படின்றத யோகானந்தர் குறிப்பிடுறாங்க. லாகிரி மகாசயர் இறந்ததுக்கு அப்புறமா பல வருடங்களுக்கு பிறகு லாகிரி மகாசயரோட முக்கியமான சீடர்ல ஒருவரான கேசவானந்தர் மூலமாக லாகிரி மகாசயரின் மறைவை பற்றிய ஆச்சரியமான விவரங்களை யோகானந்தர் கேட்டறிகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுது. அதுல கேசவானந்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, லாகிரி மகாசயர் தன் உடலை களைவதற்கு சில தினங்களுக்கு முன்னால் ஹரித்வாரில் நான் என் ஆசிரமத்தில் அமர்ந்திருந்த பொழுது உரு பெற்று அவர் என் முன் தோன்றினார் அப்படின்னு கேசவானந்தர் சொல்கிறாங்க. உடனே காசிக்கு வா, இச்சொற்களை கூறி லாகிரி மகாசயர் மறைந்து விட்டார் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த செய்தி கேட்ட உடனே கேசவானந்தர் வந்து நம்ம போகணும், நம்ம காசிக்கு போகணும் அப்படின்றத முடிவெடுத்துடுறாங்க. காசிக்கு போகிறாங்க. காசிக்கு போகும்போது பார்த்திங்கன்னா பல சீடர்கள் அந்த வீட்டில் வந்து கூடியிருக்காங்களாம். லாகிரி மகாசயர் மணிக்கணக்கில் கீதை வந்து விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க. அவர் மிக சாதாரணமாக எங்களுக்கு கூறினார் அப்படின்றத சொல்கிறாங்க. ரொம்ப எளிமையாக கீதையை வந்து விளக்கி சொல்லிட்டு இருந்தாராம். அது சொல்லி முடித்ததுக்கப்புறமா நான் வீட்டிற்கு போகிறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்களாம். அப்போ அங்கே இருந்தவங்க எல்லாருமே புரிஞ்சிருச்சு, இவர் வந்து உடல் நீக்க போகிறாரு, இவர் வந்து இறக்க போகிறாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அங்கே வந்து வேதனை நிறைந்த குரலில் எல்லாருமே வந்து புலம்புறாங்களாம். அங்கே வந்து அழுகிறாங்களாம் எல்லாரும். அருவி போல் அவங்க கண்களில் வந்து கண்ணீர் வந்து பெருக்கெடுத்தது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ லாகிரி மகாசயர் சொன்னாராம், ஆறுதல் அடையுங்கள், நான் மறுபடி எழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லாகிரி மகாசயர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவர் வந்து உயிர் நீக்கிறாரு. உயிர் நீத்ததுக்கப்புறமா பக்தர்கள் மிகவும் பிரியமான லாகிரி மகாசயரின் அழகிய உடல் இல்லறத்தாருக்கு செய்ய வேண்டிய பவித்திரமான சடங்குகள் எல்லாமே செஞ்சு புனித கங்கை நதிக்கரையில் மணிகர்ணிகா படித்துறையில் தகனம் செய்யப்படுறாரு.
தகனம் செய்யப்பட்டதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கேசவானந்தர் வந்து காசியில் தங்கியிருக்காங்க. அப்படி தங்கியிருக்கும் போது காலை 10 மணி போல் அவரோட அறை வந்து பிரகாசமான ஒரு ஒளி வந்து சூழ்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒளியில் வந்து பார்த்திங்கன்னா லாகிரி மகாசயரோட உடல் வந்து ரத்தமும் சதையும் கொண்ட பூத உடல் வந்து நின்று கொண்டிருந்தது அப்படின்றத சொல்கிறாரு. அதிக இளமையும் பிரகாசமும் கொண்டு தோன்றியதை தவிர அவருடைய பழைய உடலை போன்று அப்படியே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் வந்து தெய்வீக குருவே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காலில் விழுந்து வணங்குறாராம். அப்போ கேசவானந்தா எழுந்திரு, இது நான் தான், எரிக்கப்பட்ட என் உடலில் சிதைந்த அணுக்களிலிருந்து மறுபடி அமைக்கப்பட்ட உருவத்தை தான் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் அப்படின்றத அவங்க சொன்னாங்களாம். இந்த உலகில் இல்லறத்தானாக நான் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் முடிந்து விட்டன அப்படின்றாங்க. ஆனாலும் இந்த ஆன்மீகத்தில் அவரோட பணி இன்னும் இருக்கிறதுனால நான் இமயத்தில் உள்ள பாபாஜியோட சில காலம் கழிப்பேன், அதன் பின்பு பிரபஞ்சத்திலும் பாபாஜியுடன் இருப்பேன் அப்படின்றத லாகிரி மகாசயர் வந்து சொன்னாராம். பிறகு கேசவானந்தருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த ஒளி உருவம் வந்து மறைந்தது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. லாகிரி மகாசயர் இறந்ததுக்கு அப்புறமாக அவரோட ஒளி உருவத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இன்னொரு சீடருக்கும் கிடைக்குது. அந்த சீடர் பேர் பஞ்சனன் பட்டாச்சாரியா. இவர் வந்து கல்கத்தாவில் இருக்காரு. அவரோட உடல் தகனம் செய்யப்பட்ட மறுநாள் காலை 10 மணிக்கு அவரோட ஒளி உருவம் வந்து தோன்றுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதே போல் சுவாமி பிரணவானந்தருக்கும் ஒளி உருவம் தோன்றியதாக சொல்கிறாங்க. லாகிரி மகாசயர் தன் உடலை நீத்து விடுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு உடனே காசிக்கு வரும்படி எனக்கு கடிதம் எழுதியிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து போக தாமதமாயிடுச்சு, ஆனாலும் நம்ம போய் பார்க்கணும் குருவன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவங்களோட பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு தயாராகிட்டு இருக்காங்களாம். அப்போ அவர் வந்து சொன்னாராம், காசிக்கு போக ஏன் நீ அவசரப்படுற அப்படின்னு சொல்லிட்டு லாகிரி மகாசயரோட ஒளி உருவம் வந்து தோன்றி கேட்டதான், நீ அங்கு என்னை இனி காண மாட்டாய் அப்படின்ற அந்த சொற்களையும் அவர் வந்து சொன்னதாக சொல்கிறாங்க. உடனே அவர் சொன்னதுக்கான பொருள் வந்து புரிஞ்சிருச்சு. ஐயோ நம்ம இனிமேல் அவரை பார்க்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு மனமுடைந்து ரொம்ப தேம்பி அழுகிறாராம். அப்போ குருதேவர் வந்து சமாதானப்படுத்தியவாறு அவரை வந்து நெருங்கி வந்து சொன்னாராம், இதோ பார் என்னை தொடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் தொட்டு பார்க்கும்போது அந்த ரத்தமும் சதையும் கொண்ட அந்த உடலை வந்து அவரால் உணர முடிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பொழுதும் போல் நான் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறேன், புலம்பாதே, நான் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அந்த மாதிரி இந்த 3 சீடர்களுக்கும் அவர் தகனம் செய்யப்பட்டதற்கு அடுத்த நாள் காலை 10 மணிக்கு லாகிரி மகாசயர் ஒளி உருவம் தோன்றி அவர்களிடம் பேசியதா வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அத்தியாயம் 37. நான் அமெரிக்கா செல்கிறேன். ராஞ்சி பாடசாலையில் அவர் வந்து ரொம்ப யோகானந்தர் பிஸியாகவே இருப்பாங்களாம். ஏன்னா குழந்தைங்க வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருப்பாங்களாம். பள்ளி வேலைகள், அப்புறம் வேறு ஏதாவது அலுவல்கள், இந்த மாதிரியெல்லாம் வேலைகள் இருக்கும்போது அவருக்கு தனிமையாக உட்கார்ந்து தவம் செய்கிறதுக்கும் அந்த ஒரு நிதானமாக பொழுதை கழிக்கிறதுக்கும் அவர் டைமே இருக்காதான். அதனால் அவர் வந்து வழக்கமாக என்ன பண்ணுவார் அப்படின்னா, சரக்கு எல்லாம் அடுக்கி வச்சுருக்க ஒரு அறை இருக்குமா, அந்த அறையில் சில பெட்டிகளுக்கு பின்னால் அமர்ந்து தியானம் செய்கிறது தான் வழக்கமாக வச்சுருக்காங்க. அதையும் சில டைம் சிறுவர்கள் வந்து இங்கே தான் குருஜி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா எல்லாரையும் கூட்டிகிட்டு வர்றது, ஒரே சத்தம் பண்ணிட்டு அந்த இடத்துல இருக்கிறது, இந்த மாதிரியே அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்படி ஒரு சமயம் இவர் வந்து பெட்டிகளுக்கு பின்னால் உட்காந்து தவம் செஞ்சிட்ருக்காரு. அப்படி செய்யும்போது இவர் அமெரிக்காவில் போய் ஒரு சொற்பொழிவு ஆற்றுறது போல் இவருக்கு வந்து ஒரு காட்சி வந்து தெரிந்ததான். அவரை சுற்றி எல்லாரும் வெளிநாட்டுக்காரர்களாக இருக்காங்களாம். அவர்கள் மத்தியில் இவர் வந்து உரையாற்றுறது போன்ற ஒரு தோற்றம் வந்து அவருக்கு வந்து ஏற்படுது. உடனே வந்து மகிழ்ச்சி அடைகிறாரு. அப்போ அந்த டைமில் ஒரு சிறுவனும் இவர் இங்கே உட்காந்துருக்கதை கண்டுபிடிச்சிட்டானா. கண்டுபிடிச்சிட்டு இங்கே வாங்க எல்லோரும் குருஜி இங்கே தான் இருக்காங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருந்தானா. அப்போ யோகானந்தர் என்ன பண்ணாரா, அந்த பையனை வந்து தன் பக்கத்தில் அழைத்து மகிழ்ச்சியோட சொன்னாராம், நான் வந்து அமெரிக்காவுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த பையன் அமெரிக்காவிற்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்டானா. பையன் என்ன பண்ணானா, ஒரு செய்தித்தாள் போல் எல்லாருக்கும் அந்த முழு பள்ளிக்கூடத்துக்குமே இந்த செய்தியை வந்து அவன் அறிவித்தான் அப்படின்றத சொல்கிறாங்க. அங்கேருந்து ஆசிரியர்களுக்கெல்லாம் ரொம்ப குழப்பமாக இருந்ததாம். இவர் போயிட்டாரு அப்படின்னா இந்த பள்ளிக்கூடத்தின் பொறுப்பெல்லாம் எப்படி நம்ம வந்து ஏற்றுக்கிறது, நம்ம எப்படி செய்கிறது, இவர் அமெரிக்கா போயிட்டால் நம்ம எல்லாம் எப்படி இதை சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முகத்துல எல்லாம் ஒரு கலவரம் வந்து ஏற்பட்டது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் அந்த குழப்பமடைந்த ஆசிரியர்கள்லாம் பார்த்து இவர் வந்து சொன்னாராம், நீங்கள் குழப்பம் அடையாதீங்க, லாகிரி மகாசயரும் யுத்தேஸ்வரரோட குரு ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்குது, அதனால் நல்லபடியாக நம்மளால் இந்த பள்ளியை வந்து நிர்வகித்து உங்களால் கொண்டு போக முடியும். அடிக்கடி நான் உங்களுக்கு கடிதமெல்லாம் எழுதுகிறேன், இறைவன் விரும்பினால் என்றாவது நான் திரும்பியும் வருவேன் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் யோகானந்தரை வந்து இந்தியாவிலேருந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அமெரிக்காவில் உள்ள ஒரு சர்வதேச சமய மிதவாதிகளின் மகாசபை நடக்குது. அங்கே பேசுகிறதுக்காக இவருக்கு வந்து ஒரு அழைப்பு வந்து விடுத்திருக்காங்க.
இந்த செய்தியும் அவருக்கு கிடைக்குது. அப்புறம் சிறுவர்கள்கிட்ட எல்லாம் பிரியா விடை பெற்று அவங்க வந்து கிளம்புறாங்க. ராஞ்சியில் உள்ள ஒளி நிறைந்த நிலங்களை வந்து கடைசியாக ஒரு முறை அவர் வந்து நோக்கினார். அவர் கண்களில் நீர் நிறைந்தது அப்படின்னு எழுதுறாங்க. என் வாழ்வில் குறிப்பிட்ட ஒரு காலகட்டம் முடிந்து விட்டது என்பதை நான் அறிந்தேன் அப்படின்றத சொல்கிறாங்க. இனிமேல் நான் தூர தேசங்களில் தான் வசிப்பேன் அப்படின்ற ஒரு உணர்வும் எனக்கு தோன்றியதாக அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. என் தலையே வந்து சுற்றியது அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஸ்ரீ யுக்தேஸ்வரரை நாடி செராம்பூருக்கு சென்றேன் அப்படின்றாங்க. ஏன்னா மொழி தெரியாத ஊரில் நம்ம ஒரு சமய சபையில் என்னென்னு பேசுறது, எப்படி நம்ம விளக்கி சொல்கிறது, நம்ம ஆங்கிலம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது, எப்படி நம்ம இதை வந்து சமாளிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு தயக்கம் வந்து அவருக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்குது. அதுபோக அமெரிக்கா செல்றதுக்கான பயண செலவு இருக்கு இல்லையா, அதை தான் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றதையும் அந்த கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. உடனே அந்த அவ்வளோ பெரிய தொகைக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்பமும் அவருக்கு வந்து ஏற்படுது. பல கேள்விகளோட செராம்பூருக்கு குருதேவரை நோக்கி அவர் வந்து போகிறாரு. அவரோட கேள்விகள்லாம் கேட்கப்படுறதுக்கு முன்னாடியே குருஜி வந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். உனக்கு எல்லா கதவுகளும் திறந்தே இருக்கின்றன அப்படின்றது குருதேவரோட பதிலாக இருந்ததான். மேலும் வந்து யுக்தேஸ்வர் வந்து சொல்லியிருக்காரு, இப்பொழுது போனால்தான் உண்டு, இல்லாவிட்டால் நீ எப்பொழுதுமே போக முடியாது அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. உடனே இவர் அச்சத்துடன் நான் வந்து கண்டிப்பாக போகிறேன் அப்படின்றத அவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆங்கிலம் பற்றிய ஒரு இது இருக்குது, நான் எப்படி ஆங்கிலத்தில் உரையாற்ற போகிறேன், எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது அப்படின்றத சொன்னாராம். உடனே யுக்தேஸ்வர் வந்து சொல்கிறாங்களாம், ஆங்கிலமோ ஆங்கிலம் இல்லையோ, யோகத்தை பற்றிய உன் சொற்கள் மேலை நாடுகளில் கேட்கப்பட்டே தீரும் அப்படின்றத அவங்க சொன்னாங்களாம். அப்புறம் பயணச்சீட்டுக்கு இவ்வளவு செலவு ஆகும் அப்படிங்கிறத தன் தந்தை கிட்ட யோகானந்தர் வந்து குறிப்பிடுறாரு. அந்த தொகையை கேட்ட உடனே தந்தைக்கு வந்து தூக்கி வாரி போட்டுதான். இவ்வளவு தொகைக்கு எங்கே போகிறது அப்படின்றது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த நிதி உதவியை நம்ம எப்படி வந்து திரட்ட போகிறோம், உனக்கு யார் இவ்வளோ நிதி உதவி செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் தந்தை வந்து கேட்குறாராம். மறுநாள் வந்து அவங்க தந்தை என்ன பண்ணாருன்னு தெரியலையா, அவ்வளோ பெரிய தொகையை ஒரு காசோலையை வந்து அவங்க கிட்ட கொடுத்தாங்க. நான் ரொம்ப பிரமிப்பில் ஆழ்ந்து போயிட்டேன் அப்படின்றத அவங்க குறிப்பிடுறாங்க. அந்த காசோலையை வந்து தன் மகன் கையில் கொடுத்துட்டு அவர் வந்து சொன்னாராம், நீ வந்து என்னோட பையன் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த தொகையை கொடுக்கல, லாகிரி மகாசயரின் விசுவாசமுள்ள சீடன் என்ற முறையில் தான் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. தொலை தூரத்தில் உள்ள அந்த மேலை நாட்டிற்கு நீ கண்டிப்பாக போகணும், கிரியா யோகத்தின் சாதி இன வேறுபாடற்ற உபதேசங்களை அங்கு நீ கண்டிப்பாக பரப்பணும் அப்படிங்கிறதையும் அவங்க அப்பா வந்து சொல்லியிருக்காங்க. பணமும் கிடைச்சதுக்கு அப்புறமாக அந்த தூர தேசத்துக்கு போகிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் யோகானந்தர் வந்து செஞ்சுட்டே இருக்காங்க. இவர் மனதில் வந்து பல கேள்விகள் வந்து இருந்துகிட்டே இருக்குது. தூர தேசம் போகணும், நம்ம மொழி தெரியாத இடம், அங்கே போய் நம்ம எப்படி யோகத்தை வந்து பரப்புறது, கிரியா யோகத்தை வந்து எப்படி நம்ம அவங்களுக்கு சொல்லித்தருவோம், நம்மளை ஏற்றுப்பாங்களா, அந்த மாதிரியான பல கேள்விகள் வந்து அவருக்கு இருக்கான். நம்ம போகணுமா அப்படின்ற ஒரு எண்ணமும் அவருக்கு வந்து ஏற்பட்டுதான். அப்போ ஒரு நாள் அதிகாலை யோகானந்தர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து பிரார்த்தனை செய்ய தொடங்குறாரு. இறைவனின் குரல் கேட்கும் வரை தொடர்ந்து பிடிவாதமாக நான் வந்து பிரார்த்தனை செஞ்சு கொண்டே இருப்பேன், எனக்கு கடவுள் மூலமாக ஒரு பதில் கிடைக்கணும், கிடைச்சாதான் நான் வந்து இந்த இடத்த விட்டு எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக அவங்க வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்களாம். அவங்களோட பிரார்த்தனை வந்து அதிகாலை தொடங்குது. உச்சி வெயில் வர்ற நேரம் கூட ஆயிடுச்சு. ஆனால் எந்த ஒரு பதிலும் அவங்களுக்கு வந்து கிடைக்கலையா. ரொம்ப விசும்பலை அடக்கியவாறு தொடர்ந்து பிரார்த்தனை செஞ்சு கொண்டே இருக்காங்களாம். உச்சி வேளையில் நான் பிரார்த்தனையின் உச்சியை எட்டினேன் அப்படின்னு குறிப்பிடுறாரு. வேதனைகளின் அழுத்தத்தினால் என் தலையே சுழன்றது. நான் இன்னும் சற்று என் உளத்துயரின் ஆழத்தை அதிகப்படுத்தினால் என் மூளை சிதறிவிடும் அப்படின்றது அவருக்கு வந்து தோன்றுச்சான். அந்த கணத்தில் இல்ல கதவை தட்டும் சத்தம் கேட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னோட பிரார்த்தனையை விட்டுட்டு கதவை போய் திறக்க போகிறாங்க. கதவை திறக்க போகும்போது ஒரு இளைஞர் வந்து ஒரு துறவி உடைய அணிஞ்சிட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து இருக்காங்களாம். அப்போ இவர் வந்து நினச்சிக்கிறாரு, இவர் கண்டிப்பாக பாபாஜியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு எண்ணம் ஏற்படுதான். அவர் வந்து அவரை பார்த்தோன்னே திகைத்து போயிட்டாராம். ஏன்னா இளம் வயது லாகிரி மகாசயரோட தோற்றத்தில் அவர் வந்து இருக்காரு. ஸோ எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, இளம் லாகிரி மகாசயர் வந்து பாபாஜி மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே சொன்னதுனால இவர் கண்டிப்பாக பாபாஜியாக தான் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவருக்கு ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இவரோட எண்ணத்தை வந்து பாபாஜி அறிந்து கொண்டவுடன் ஆம் நான் தான் பாபாஜி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹிந்தியில் ரொம்ப இனிமையாக பேசினார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம் விண்ணுலக தந்தை உன் பிரார்த்தனையை செவியுற்றார் அப்படின்னு குறிப்பிடுறாராம். உன்னிடம் இதை கூறும்படி எனக்கு அவர் உத்தரவை இடுகிறார். உன் குருவின் கட்டளைப்படி நீ அமெரிக்கா செல்வாய், பயப்படாதே, நீ பாதுகாக்கப்படுவாய் அப்படின்றத பாபாஜியோட வாயிலிருந்து அவர் இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்கிறாரு. சிலிர்ப்படைந்த சிறிய இடைவெளிக்கு பிறகு பாபாஜி
மறுபடியும் என்னை நோக்கி கூறினார், மேலை நாடுகளில் கிரியாயோக முறைகளை பரப்ப நான் உன்னைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். வெகு காலத்திற்கு முன் நான் உன் குரு யுத்தேஸ்வரரை கும்பமேளாவில் சந்தித்தேன். அப்பொழுது நான் அவரிடம் பயிற்சி பெறுவதற்காக உன்னை அனுப்புவதாக கூறினேன் அப்படின்ற அந்த தருணத்தையும் குறிப்பிட்டாராம். நான் அவருடைய முன்னிலையில் பயபக்தியினால் பேச்சற்று விட்டேன் அப்படின்றத யோகானந்தர் குறிப்பிடுறாங்க. இந்த சொற்களை எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா யோகானந்தர் மரணமற்ற அக்குருவின் பாதங்களை தொட்டு வணங்கினாராம். பாபாஜி அவரை தொட்டு தூக்குறாரு. தூக்கிட்டு என் வாழ்வை பற்றிய பல விஷயங்களை கூறிய பிறகு தனிப்பட்ட முறையில் சில புத்திமதிகளை சொல்லி சில ரகசியமான முன்னறிவிப்புகளையும் கூறினார் அப்படின்றத யோகானந்தர் குறிப்பிடுறாங்க. பாபாஜி விடை பெற்று அந்த அறையை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கும் போது யோகானந்தர் சொல்கிறாங்களாம், பாபாஜி தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதீங்க, என்னையும் உங்களோட அழைத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தர் கேட்டாராம். அதுக்கு பாபாஜி சொன்னாங்களாம், இப்போதல்ல, இன்னொரு சமயம் கண்டிப்பாக நீ என்னுடன் வருவாய் அப்படின்றத அவங்க சொன்னாங்களாம். அமெரிக்கா போகிறதுக்கான அந்த நாளும் நெருங்கி வந்துருச்சு. அந்த பயணத்தை தொடர்றதுக்கு முன்னாடி யுத்தேஸ்வரரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செராம்பூர் ஆசிரமத்திற்கு யோகானந்தர் போகிறாங்க. அப்போ சில அறிவுரைகள் யுத்தேஸ்வரர் சொல்கிறாங்க. நீ இந்துக்கள் மத்தியில் பிறந்தவன் என்பதை மறந்து விடு அப்படின்னு சொல்கிறாரு. அமெரிக்கர்களின் பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாதே, இரு சாரர்களிடமும் உள்ள உத்தமமான குணத்தை எடுத்துக்கொள் அப்படின்றத கூறுறாங்க. பிறகு யுத்தேஸ்வரர் யோகானந்தரை ஆசிர்வதிக்கிறாரு. கடவுளை தேடி நம்பிக்கையுடன் உன்னை நாடி வருபவர்கள் யாவரும் உதவி பெறுவார்கள் அப்படின்னும் அவர் சொல்கிறாராம். நீ அவர்களை நோக்கும் பொழுது உன் கண்களிலிருந்து வீசும் ஆன்மீக ஒளி அவர்களது மூளையில் பிரவேசித்து அவர்களுடைய லௌகீக பழக்க வழக்கங்களை மாற்றி அவர்களை அதிக இறையுணர்வு கொண்டவர்களாக்கும் அப்படின்னும் அவர் குறிப்பிடுறாராம். மேலும் இன்னொரு 2 ஆசீர்வாதங்களை யோகானந்தருக்கு வழங்குறாரு. உண்மையான ஆன்மாக்களை கவரும் உன் பாக்கியம் மிக நன்றாக இருக்கிறது. நீ எங்கு சென்றாலும் அது ஒரு பொட்டல் காடாக இருந்தாலும் கூட உனக்கு நண்பர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு அவங்க ஆசீர்வாதம் வழங்கினாங்களாம். இந்தியாவிலிருந்து 1920 ஆகஸ்ட் மாதத்தில் 1வது உலக யுத்தத்தின் முடிவிற்கு பிறகு அமெரிக்காவுக்கு கிளம்பிய பிரயாணிகளின் கப்பலில் அவர் ஏறுறாரு. அந்த கப்பலில் தான் அவங்க அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அது ஒரு 2 மாத பயணமாக இருக்குது. அந்த 2 மாத பயணத்தில் கப்பலில் இருக்க சக பயணியான பாஸ்டன் மகாசபையில் பங்கு கொள்ள போகிற ஒரு இந்திய பிரதிநிதி அப்படின்றத தெரிந்து கொள்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கவங்க எல்லாமே ரொம்ப ஆர்வமாயிடுறாங்க. ஓகே, நீங்கள் ஒரு சொற்பொழிவாற்ற போகிறீங்க, அதுவும் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த வாழ்வின் போராட்டங்கள்லேருந்து விடுபடுறதற்கும் வாழ்வின் போராட்டங்களை தவிர்ப்பதற்கும் சில அறிவுரைகளை நீங்கள் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கவங்க எல்லாரும் கேட்குறாங்களாம். வியாழக்கிழமை அன்று இரவு நீங்கள் எங்களுக்கு ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கப்பலில் இருந்தவங்க எல்லாரும் கேட்டாங்களாம். சரி, இது ஒரு முத்தாய்ப்பாக இருக்கட்டும், நம்ம செய்யலாம். அங்கே பேருரை ஆற்றுறதுக்கு முன்னாடி இங்கே எல்லாரும் முன்னாடியும் ஒரு கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, இவங்க முன்னாடி நம்ம ஒரு சொற்பொழிவு மாற்றி பார்க்கலாமே, இது ஒரு ஆரம்பமாக இருக்கும். நம்ம அங்கே பேசுகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பயிற்சி பேச்சாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நினைக்கிறாராம். சரி, நம்ம பேசலான்னு முடிவெடுக்கிறாரு. ஆனால் என்ன ஒரு இதுன்னா, அங்கே பல பேர் ஆங்கிலேயர்களும் இருக்கனால ஆங்கிலத்தில் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இவர் ஹிந்தி அப்புறம் வங்காளத்தில் பேசுகிறதுல ரொம்ப சிறந்தவராக இருக்கார். ஆனாலும் ஆங்கிலத்தில் எழுதுறது பேசுகிறதுக்கும் வரும். ஆனாலும் பேசுகிறது அவ்வளோ சரளமாக வராததுனால ஒரு தயக்கம் அவருக்கு ஏற்படுது. சரி, எப்படியும் பேசலான்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல எல்லாம் எழுதி அவர் ரெடி ஆயிடுறாரு. வியாழக்கிழமை அன்று இரவு பல பேர் அங்கே கூடியிருக்காங்க. இவர் ஏதோ சொற்பொழிவாற்ற போகிறாரு, நம்ம கேட்போம், இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கூடியிருக்காங்க. இவர் ஒரு தயக்கம் ஏற்படுது. அப்படி மௌனமாகவே இருக்காராம். சரி, ஒரு கொஞ்ச நேரத்தில் இவர் பேசுவாருன்னு எல்லாரும் காத்துட்ருக்காங்களாம். ஆனால் நேரம் கடந்து போயிட்டே இருந்ததான் இவர் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையா. இங்கே இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம், வாய் விட்டு சிரிக்கிறாங்களாம். என்ன இவர் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாரு, இவர் என்னத்தை பேச போகிறாரு அங்கே போய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சாங்களாம். அப்போ இவருக்கு கொஞ்சம் கோபம் மனசில் ஏற்படுதான். அப்போ குருதேவர்கிட்ட ஒரு மௌன பிரார்த்தனை அவர் அனுப்புகிறாராம். அப்போ யுத்தேஸ்வர் சொன்னாங்களாம் மனசுக்குள்ளே, உன்னால் முடியும், பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட குரல் ஒலித்தது அப்படின்றத சொல்கிறாங்க. அக்கணமே என் எண்ணங்கள் ஆங்கில மொழியுடன் அழகான உறவு கொண்டன. 45 நிமிடங்களுக்கு பிறகும் சபையோர்கள் கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தனர் அப்படின்றத குறிப்பிடுறாரு. இந்த சொற்பொழிவுக்கு பிறகு அமெரிக்காவில் பலதரப்பட்ட குழுக்கள் முன்னர் பேசுவதற்கு எனக்கு பல அழைப்புகள் பெற்றுத்தந்தது அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. அவர் சொற்பொழிவெல்லாம் ஆற்றி முடிச்சிட்டாரு. அப்புறம் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னோட அறைக்கு யோசிச்சு பார்க்குறாராம். ஆனால் அவருக்கு எந்த ஒரு நினைவுமே இல்லையா. எந்த சொல்ல சொன்னோம், என்ன கருத்து சொன்னோம் அப்படின்றதே அவருக்கு தெரியலையா.
பிறகு அவர் வந்து ஒரு ஜாக்கிரதையாக விசாரிக்கிறாரு, எப்படி இருந்தது, என்னோட பேச்சு எப்படி இருந்தது, என்ன மாதிரி நான் பேசியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்குறாங்களாம். அப்போ அவங்க எல்லாருமே சொல்கிறாங்களாம், மிகவும் ஊக்கமளிக்கக்கூடியதாக இருந்தது உங்கள் சொற்பொழிவு, எங்களுக்கு வந்து கிளர்ச்சி ஊட்டக்கூடியதாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்களாம். நீங்கள் ஆங்கிலத்தில் வந்து இவ்வளவு சரளமாக பேசுவீங்கன்னு எங்களால் வந்து சொல்லவே முடியல, நீங்கள் ஆங்கிலேயர்கள் போல் அவ்வளவு நல்லா பேசியிருக்கீங்க அப்படின்றதையும் சொன்னாங்களாம். இந்த மாதிரி அந்த பின்னூட்ட கருத்துக்களை எல்லாம் கேட்ட உடனேயே யோகானந்தர் வந்து யுத்தேஸ்வரருக்கு மனதிலேயே ஒரு நன்றியை வந்து செலுத்தினார். நீங்கள் உதவி செய்ததுக்கு மிக்க நன்றி அப்படின்னு வந்து தான் சொல்லி கொண்டதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா யோகானந்தர் வந்து குறிப்பிட்றாங்க, 1920 அக்டோபர் 6ஆம் தேதி வந்து அமெரிக்காவில் மகாசபையின் முன்னர் என் கன்னி உரையை ஆற்றினேன் அப்படின்றத குறிப்பிட்றாங்க. அவங்க தந்தையார் வந்து தாராளமான காசோலையின் உதவினால் மகாசபை முடிந்த பிறகும் அமெரிக்காவில் சில நாள் தங்க முடிந்தது அவரால் அப்படின்றத யோகானந்தர் குறிப்பிட்றாரு. அவர் வந்து பாஸ்டன்லேயே சில வருடங்கள் வந்து அங்கே கழிக்கிறாங்க. பொது சொற்பொழிவுகள் அங்கே ஆற்றினேன் அப்படின்றத குறிப்பிட்றாங்க. சில வகுப்புகள் வந்து அவங்க எடுக்கிறாங்க. மேலும் யோகானந்தர் வந்து ஆன்மாவின் கீதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை நூலை வந்து எழுதி அங்கே வெளியிடுறாரு. 1924 அமெரிக்கா கண்டத்தின் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு பல பெரிய நகரங்களில் ஆயிரக்கணக்கான மக்களின் முன்னிலையில் உரையாற்றினேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அழகிய அலாஸ்காவில் ஓய்வெடுக்க எண்ணி சியாட்டியிலிருந்து புறப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 1925ஆம் வருடம் கடைசியில் பரந்த மனமுடைய மாணவர்களாகிய கலிஃபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸ், மவுண்ட் வாஷிங்டன் என்ற பகுதியில் அமெரிக்க தலைமை அலுவலகத்தை நிறுவினேன் அப்படின்றத குறிப்பிட்றாங்க. அந்த கட்டடம் எதை போல இருந்துதான் காஷ்மீரில் பல வருடங்களுக்கு முன் அவருக்கு வந்து ஒரு சில காட்சிகள் வந்து தோன்றியிருக்கும். அந்த காட்சிகளை போலவே அந்த கட்டடங்கள் அமைந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. இது போலவே பல வருடங்கள் அவங்க அமெரிக்காலே வந்து தங்குறாங்க. பல இடத்துல சொற்பொழிவு வந்து அவங்க செய்கிறாங்க. நூற்றுக்கணக்கான சங்கங்கள், கல்லூரிகள், தேவாலயங்கள் மற்றும் ஒவ்வொரு பிரிவினரின் குழுக்களிலும் நான் சொற்பொழிவாற்றினேன் அப்படின்றத குறிப்பிட்றாங்க. 1920, 1930 ஆகிய 10 வருடங்களில் என் யோக வகுப்புகளுக்கு ஆயிரக்கணக்கில் அமெரிக்கர்கள் வந்த வண்ணம் இருந்தனர் அப்படின்றதையும் குறிப்பிட்றாரு. அத்தியாயம் 38. லூதர் பர்பாங் ரோஜாக்களின் மத்தியில் ஒரு மகான். கலிஃபோர்னியாவில் லூதர் பர்பாங் அவங்களோட தோட்டத்துக்கு வந்து இவங்க போகிறாங்க. அந்த இடம் எங்கே இருக்குன்னா சாண்டா ரோசா அப்படின்ற இடத்துல வந்து இருக்குது. அவர் வந்து அறிவு செறிந்த சில சொற்களை வந்து யோகானந்தர்கிட்ட சொல்கிறாங்க. அது என்னென்னா, தாவர இனவிருத்தி மேம்பாட்டின் ரகசியம் விஞ்ஞான அறிவை தவிர அன்பு தான் அப்படின்றத குறிப்பிட்றாங்களாம். அவர் வந்து முட்களற்ற கள்ளி செடிகளை வளர்ப்பதில் பரிசோதனையெல்லாம் செய்கிறானா. அது எப்படி அவரால் முடிந்தது? ஏன்னா அது வந்து எப்பயுமே முள்ளோடு இருக்கும் தானே கள்ளி செடி. இவரோட தோட்டத்தில் மட்டும் முட்கள் இல்லாத கள்ளி செடிகள் வந்து வளருதான். இது எப்படி முடிந்தது அப்படின்னு வந்து கேட்கும்போது அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் அந்த செடிக்கிட்ட வந்து பேசுவாராம், உனக்கு இந்த முட்கள் வந்து தேவையில்லை, உன்னை நான் அன்போடு பார்த்துக்கிறேன், உனக்கு இது தேவை கிடையாது அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் அந்த செடிகள் கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அந்த செடிகளுக்கு அப்புறமா ஒரு செடி வளரும் இல்லையா, அந்த செடியிலேருந்து வளர்கிற செடியில் முள் வந்து குறைவாக இருக்குமா. அப்படியே அந்த செடியிலேருந்து வர 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 அதோட குட்டி செடிகள் எல்லாமே முட்கள் வந்து குறைவாக இருந்தது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த முட்களே இல்லாத செடிகள் வந்து தோன்றியது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயமா அவர் என்ன பண்ணார்னா, பெரிய உருளைக்கிழங்குகளை வந்து அவர் உருவாக்குனாராம் அவரோட தோட்டத்தில். அது வந்து அவரோட தோட்ட கலையில் ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்றத சொல்கிறாங்க. அது தவிர என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னா, நூற்றுக்கணக்கான ஒட்டுமுறை தாவரங்களை அபிவிருத்தி செய்து உலகிற்கு அளித்த வண்ணம் இருந்தார் அப்படின்றதையும் குறிப்பிட்றாங்க. அவருடைய புதிய பர்பாங் வகைகள் தக்காளி, சோளம், பூசணி வகைகள், செர்ரி, ப்ளம், தேனிமை பழ வகை, இலந்தை பழ வகை, கசகசா, அல்லி, ரோஜா முதலியவை ஆகும் அப்படின்றத குறிப்பிட்றாங்க. அவர் வந்து ஒரு புத்தகமும் எழுதியிருக்காரு. அது என்னென்னா த ட்ரைனிங் ஆஃப் ஹியூமன் பிளான்ட் அப்படின்னு ஒரு புத்தகம் வந்து எழுதியிருக்காராம். இதை யோகானந்தருக்கு அவர் வந்து பரிசளித்தாராம். கண்டிப்பாக நீங்கள் இதை படித்து பார்க்கணும் அப்படின்றத சொன்னாங்களாம். நவீன பயிற்றுவிக்கும் முறைகள், அச்சமற்ற பரிசோதனைகள் தேவைப்படுகின்றன அப்படின்றத சொல்கிறாங்க. சில சமயங்களில் மிக தைரியமான முயற்சிகள் மலர்களிடமும் பல வகைகளிலும் பிரமாதமான பலனை தருவதில் வெற்றி அடைந்திருந்தன அப்படின்றத குறிப்பிட்றாங்க. அதுபோலவே குழந்தைகளுக்கான கல்வி சம்பந்தமான புதுமைகளும் இன்னும் அதிகமான எண்ணிக்கையில் அதிக தைரியம் உள்ளனவையாக ஆக வேண்டும் அப்படின்றதையும் அவர் சொன்னாராம்.
அவர் வந்து அந்த நூல் கொடுத்தாங்க இல்லையா, அந்த நூலை அன்று இரவே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தருக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டதா. அதனால அந்த நூலை படிக்க ஆரம்பிச்சாராம். அவர் மனக்கண்ணால் மனித இனத்திற்கு ஒரு அமோகமான வருங்காலத்தை எதிர்நோக்கி எழுதியிருந்தார் அந்த நூலை அப்படின்னு நான் புரிந்து கொண்டேன் அப்படின்றத யோகானந்தர் குறிப்பிடுறாங்க. இவ்வுலகத்தின் மிக பிடிவாதமான, மாற்றுவதற்கு மிகவும் கடினமான உயிருள்ள பொருள் எதுவெனில் அது நிச்சயமான சில பழக்கங்களில் ஒரு தடவை நிலைத்துவிட்ட தாவரம்தான் அப்படின்றத சொல்றாங்க. இத்தாவரம் தன் தனித்தன்மையை காலங்காலமாக காத்து வருகிறது என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்களாம். மேலும் இந்த தாவரவியல் நிபுணர் வந்து சொல்றாராம், உண்மையில் சில பனை போன்ற தாவர வகைகள் எந்த மனித சக்தியும் இதுவரை அவைகளை மாற்ற முடியாத வகையில் உறுதியுடன் இருக்கின்றன அப்படின்னு குறிப்பிடுறாராம். ஒரு தாவரத்தின் உறுதியை விட மனிதனின் உறுதி பலவீனமானதே அப்படின்றத சொல்றாங்க. ஆனால் இந்த முழு செடியின் வாழ்நாள் முழுவதுமான பிடிவாதம் அதனுடன் இன்னொரு உயிரை சாதாரணமாக இணைக்கும் பொழுது எப்படித்தான் தளர்ந்து விடுகிறது பாருங்கள் அப்படின்றதையும் சொல்றாராம். ஒட்டுதல் மூலமாக அதன் உயிரில் சக்தி வாய்ந்த முழு மாறுதலை ஏற்படுத்த முடிகிறதல்லவா. எனவே அம்மாறுதல் ஏற்படுகையில் பொறுமையான மேற்பார்வையுடன் தேர்ந்தெடுத்து இந்த மாறிய தலைமுறைகளில் பொருத்திவிட்டால் எந்த புது செடி பழைய வகைக்கு என்றுமே திரும்பாமல் அதன் பிடிவாதமான இச்சா சக்தி தளர்த்தப்பட்டு கடைசியில் மாற்றப்பட்டு புது வழியில் செல்ல தொடங்குகிறது அப்படின்றத சொல்கிறாங்க. என்னென்னா, இப்போ வந்து ஒரு செடியை வந்து ஒட்டுறாங்க, ஒட்டுதல் மூலமாக அந்த செடி வந்து ஒரு புது விதமான செடியாக மாறுது அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி அந்த செடி தன்னுடைய பழையபடியே தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு பனை மரமே எடுத்துக்கொண்டால் அது பழையபடியே தான் இருக்குங்கிறாங்க. அதோட மற்றொரு செடியை வந்து மற்றொரு மரத்தை வந்து நம்ம வைக்கும்போது அதோட தன்மையில் சில மாறுதல்கள் ஏற்படுது அப்படின்றாங்க. அது போல தான் ஒரு தீய பழக்கம் ஏற்படும் போதும் அதுக்கு ஒரு நல்ல பழக்கத்தை நம்ம அதுக்கு பதிலாக கொடுக்கும்போது அது நாளடைவில் அந்த நல்ல பழக்கம் நம்ம குணமாகி ஒரு புதிய எதிர்காலத்தை நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து அவங்க சொல்கிறாங்க. தாவரவியல் விஞ்ஞானி யோகானந்தர் அமெரிக்காவுக்கு போன புதிதிலேயே அவரை சந்தித்து கிரியா தீட்சை அவர்கிட்ட இருந்து வாங்கி கொண்டார் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் அந்த பயிற்சியை சிரத்தையுடன் அவர் ஒரு நாளுமே செய்து வந்தார் அப்படின்றதையும் யோகானந்தர் குறிப்பிடுறாங்க. அவர் வந்து சொல்லியிருக்காராம், சில சமயங்களில் நான் எல்லையற்ற சக்திக்கு மிக அருகில் இருப்பதாக உணர்கிறேன். அவருடைய உணர்ச்சி பூர்வமான அழகாக செதுக்கப்பட்ட முகம் அவரது நினைவுகளினால் ஒளி பெற்றது. அச்சமயங்களில் என்னை சுற்றியுள்ள மனிதர்களின் வியாதியையும் பல நோயுற்ற தாவரங்களையும் என்னால் குணப்படுத்த முடிகிறது அப்படின்றதையும் அந்த விஞ்ஞானி குறிப்பிட்டாராம். ஒரு விசுவாசமான கிறிஸ்துவரான என் தாயாரை பற்றி அவர் என்னிடம் கூறினார் அப்படின்றத சொல்றாங்க. அவளது மரணத்திற்கு பிறகு நான் அவள் தோற்றங்களை காணும் பேறு பெற்றிருக்கிறேன். அவள் என்னிடம் பேசுகிறாள் அப்படின்னும் இந்த லூதர் வந்து குறிப்பிட்டாராம். 1926 அந்த விஞ்ஞானி இயற்கை எழுதுறாரு. அவர் இயற்கை எழுதும் போது யோகானந்தன் நியூயார்க்கில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அவரால் அங்கே போய் கலிஃபோர்னியாவுக்கு போய் பார்க்கவும் முடியலையா. அவருக்கு ரொம்ப அந்த செய்தியை கேட்டதும் மனதை உழுக்குவது போல இருந்ததாம். கதவை தாளிட்டு கொண்டு 24 மணி நேரம் தனிமையிலேயே நான் பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்தேன் அப்படின்றத யோகானந்தர் குறிப்பிடுறாங்க. அத்தியாயம் 39. தெரசே நோய்மன், அருட்காயங்களை தாங்கும் கத்தோலிக்க அன்னை. யோகானந்தர் மவுண்ட் வாஷிங்டன் தலைமையகத்தில் தியானம் செஞ்சு கொண்டிருக்காரு. அவர் தியானம் செய்யும்போது இந்தியாவிலேருந்து அவருக்கு வந்து ஒரு செய்தி மனதில் வந்து தோன்றுதான். என்னென்னா, யுத்தேஸ்வர் வந்து சொல்கிறாராம், நான் உனக்காக 15 வருடங்கள் பொறுமையாக காத்திருந்து விட்டேன். நான் சீக்கிரத்தில் தேகத்தை விட்டு நீங்கி ஒளிமயமான இருப்பிடத்திற்கு சென்று விடுவேன் யோகானந்தா, சீக்கிரம் வந்து சேரவும் அப்படின்னு யுத்தேஸ்வரோட குரல் திடுக்கிடும்படியாக என் உள் மனதில் ஒழித்தது அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தர் குறிப்பிடுறாங்க. அவருடைய செய்தி ஒரு மின்னல் வெட்டு போல என் நிலையை தொலைத்தது அப்படின்றத குறிப்பிடுறாரு. அவருக்கு ஏற்பட்ட இந்த அனுபவத்தை அருமை நண்பர் ஜேம்ஸ் ஜேலேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட வந்து அவங்க சொல்றாங்க. அந்த லென் அவர் என்ன பண்றாருன்னா, இவங்க பிரயாணத்துக்கு தேவைப்படுற நன்கொடையை தானே தருவதாகவும் நீங்க கண்டிப்பா அதை பெறணும்னு சொல்லிட்டு வற்புறுத்தி அவர்கிட்ட கொடுத்ததா சொல்றாங்க. அதனால நிதி பிரச்சனை வந்து அவருக்கு தீர்ந்துருச்சு. சரி, ஐரோப்பா வழியாக இந்தியாவிற்கு கப்பலில் செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் இவர் செய்கிறாரு. இந்தியாவுக்கு போக போகிறத சக மாணவர்களுக்கு யோகானந்தர் வந்து குறிப்பிடுறாங்க. அவங்க எல்லாருமே வந்து சோகத்தில் ஆழ்ந்துடுறாங்களாம். அப்போ எல்லா மாணவர்கள்கிட்டையும் யோகானந்தர் வந்து சொல்கிறாங்களாம், அமெரிக்காவுக்கு நான் கண்டிப்பாக திரும்பி வருவேன், நான் திரும்பி வராமல் இருக்க மாட்டேன், அமெரிக்காவை நான் என்றும் மறக்க மாட்டேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு அவங்க வந்து கிளம்பியதாக குறிப்பிடுறாங்க. 1935 ஜூன் 9 யூரோப்பா அப்படின்ற கப்பலில் நியூயார்க்கிலிருந்து பயணத்தை வந்து தொடங்குறாங்க.
யோகானந்தரோட 2 பேர் வந்து வர்றாங்க. அவங்க 2 பேருமே இவரோட மாணவர்கள். ஒருத்தர் வந்து அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கார், அவர் பேர் ரிச்சர்ட் ரைட் அப்படின்றது. இன்னொருத்தர் வந்து ஒரு மூதாட்டி, அவங்க பேர் எடித் பிளெட்ஸ். அந்த கப்பல் பயணம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க கொஞ்ச நாள் தங்கிட்டு மாறி இன்னொரு கப்பலை பிடித்து போகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அங்கே வந்து நிலவுது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களோட குழு ஸ்காட்லாந்தில் சர் ஹாரி லாடர் என்பவரோட விருந்தாளிகளாக அவரோட பண்ணை தோட்டத்தில் ஒரு நாளை கழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஒரு சில நாட்களுக்கு பின்னர் எங்கள் சிறு குழு இங்கிலீஷ் கால்வாயை கடந்து ஐரோப்பா கண்டத்தை அடைந்தது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அந்த இடத்துல அவங்க கத்தோலிக்க மறை ஞானியான தெரசே நொய்மனை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. பல வருடங்களுக்கு முன்னால் நான் தெரசேவை பற்றி அதிசயமான விவரத்தை படித்திருந்தேன் அப்படின்றாங்க. அந்த கட்டுரையில் கொடுக்கப்பட்டிருந்த செய்தி அப்படின்னு சொல்லிட்டு சிலவற்றை அவர் குறிப்பிடுறாரு. என்ன அப்படின்னா, 1898 புனித வெள்ளி அன்று பிறந்த தெரசே தனது 20வது வயதில் ஒரு விபத்தில் காயமுற்றார். அதில் பார்வை இழந்து செயலிழந்தவராகவும் அவர் ஆகிவிட்டார் அப்படின்றத சொல்றாங்க. 1923 புனித தெரசேவிற்கு சில பிரார்த்தனைகள்லாம் அவங்க செஞ்சுட்டே இருக்காங்க. அந்த பிரார்த்தனையின் மூலமாக அதிசயமான விதத்தில் அவரோட பார்வை திரும்ப பெற்றார் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. பின்னால் தெரசே நொய்மனின் கைகளும் கால்களும் உடனடியாக குணமடைந்தன அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. 1923 முதல் தெரசே ஆகாரம், பானம் இவைகளை முழுமையாக விட்டொழிந்தார் அப்படின்றத சொல்றாங்க. பிரசாதமாக அளிக்கப்பட்ட மெல்லிய ரொட்டி துண்டை தவிர அவர் எதையுமே உண்பதில்லை அப்படின்றதையும் அவர் படித்தாராம். தழும்புகளாகிய கிறிஸ்துவின் புனித காயங்கள் 1926 தெரசேவின் தலை, மார்பு, கைகள், பாதங்கள் முதலிய இடங்களில் தோன்றலாயின அப்படின்றதையும் படித்தாராம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவர் கிறிஸ்துவின் தீவிர உணர்ச்சிகளை அனுபவிக்கிறார் அப்படின்றாங்க. அவருடைய சொந்த உடலில் கிறிஸ்துவின் வரலாறு படைத்த வேதனைகள் அனைத்தையும் அனுபவிக்கிறார்ன்றாங்க. அவர் வந்து ஒரு சிலுவையை வந்து தூக்கிட்டு போவாங்க, முள்ளாலான கிரீடத்தை அவருக்கு தலையில வைப்பாங்க, அவர் வந்து உடல் வந்து காயப்படுத்தினாங்க இல்லையா, அந்த எல்லா காயங்களையும் அவங்க வந்து அனுபவிக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. சாதாரணமாக அவர் வசித்து வந்த கிராமத்தின் எளிய ஜெர்மானிய மொழி தான் எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. வெள்ளிக்கிழமைகளில் அவருக்கு ஏற்படும் சமாதி நிலைகளில் தெரசே கூறும் சொற்றொடர்கள் புராதன அராமிக் மொழி என்று பண்டிதர்கள் அடையாளம் கண்டுபிடித்துள்ளார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய புனித தரிசனத்தின் பொருத்தமான நேரங்களில் அவர் ஹிப்ரு அல்லது கிரேக்க மொழியை கூட பேசுகிறார் அப்படின்றதையும் சொல்றாங்க. மத குருமார்களின் அனுமதியுடன் தெரசே பல தடவைகள் விஞ்ஞான ரீதியாக தீவிர கண்காணிப்பிற்கு உள்ளாக்கப்பட்டார். ஜெர்மானிய செய்தித்தாளின் பதிப்பாசிரியரான டாக்டர் ஃபெரிக்ஸ் கெர்லிக் என்பவர் அந்த கத்தோலிக்க மோசடியை அம்பலப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவங்க கண்காணிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து மனம் மாறி பக்தி சிரத்தையுடன் தெரசேவின் வாழ்க்கை வரலாற்றை எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்களாம். தெரசேவோட இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்க வந்து பார்க்க போகிறாங்க. தெரசே வந்து ரொம்ப பிரபலமான ஒருத்தராக இருக்காங்க. ஏன்னா இந்த அற்புதங்களை எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உலகில் பல பகுதிகளிலேருந்து மக்கள் அவங்கள பார்க்கறதுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. சரி, இவங்களோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து இவங்க தேடி போகிறாங்க. அந்த வீடு வந்து பார்த்தா சுத்தமாகவும் கச்சிதமாகவும் பழமையான சின்ன வீடு தான் அவங்களோட வீடு. சரி, அந்த வீட்டுக்கு போய் அவங்க கதவை தட்டுறாங்க. அங்கே யாருமே வந்து கதவை திறக்கலையா. அப்போ பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தவங்க அவங்க இங்கே இல்லை அப்படின்றத அவங்க சொல்கிறாங்களாம். உடனே இவங்க குழு வந்து என்ன பண்ணுறாங்களாம், சரி நம்ம வந்து போயிடலாம், இவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க, நம்ம இவங்களுக்காக காத்துட்ருக்க முடியாது, வாங்க நம்ம வேறு ஏதாவது பார்த்துட்டு நம்ம வந்து நம்ம கப்பலுக்கு திரும்புவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம். ஆனால் யோகானந்தருக்கு அந்த இடத்த விட்டு வர்றதுக்கு மனசே இல்லையா. அவர் வந்து இறைவன்கிட்ட வந்து வேண்டுறாராம், நீங்கள் எதற்காக என்னை இங்கே வந்து வர வச்சிங்க, எதற்காக அவங்கள பார்க்கணுன்ற அந்த எண்ணத்தை எனக்கு கொடுத்தீங்க, நான் இந்த இடத்துல எனக்கு ஒரு முடிவு கிடைக்காம நான் வரப்போகிறதில்ல, கண்டிப்பாக நான் அந்த தெரசேவை பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பிடிவாதமாக அந்த இடத்துல இருக்குதுன்னு முடிவெடுத்தாங்க. இவங்க குழுவில் சில பேரும் சரி இவரோட இருக்கலாம், பார்த்துட்டு போகலாம் அப்படின்னா அவங்க சில பேர் இருக்காங்க, சில பேர் கிளம்பிடுறாங்களாம். அப்போ மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. கொற்ற மலையில் இவங்க வந்து அப்படியே ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்காங்களாம். அப்போ ஆங்கிலம் தெரிந்த ஒரு நபர் வந்து அந்த வழியாக வராங்களாம். இவங்களுக்கு வந்து அவங்க உதவி செய்கிறாங்களாம். தெரசே இப்போ எங்கே இருக்காங்கன்னு எனக்கு நிச்சயமாக தெரியல, ஆனால் 80 மைல் தொலைவில் ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது. அங்கே அந்நிய மொழி ஆசிரியராக இருக்கும் பேராசிரியரோட வீட்டுக்கு இவங்க அடிக்கடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் வேணால் அங்கே போய் பாருங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு கிளம்பிட்டாராம். சரி, அடுத்த நாள் காலை நம்ம வந்து அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த குழு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே தெரசே வந்து இருக்கிறது தெரியுது. அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. சரி, தெரசேவை நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே வந்து போகிறாங்க.
அப்போ தெரசேவுக்கு வயது 37. ஆனால் அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு குழந்தை போல் இருந்தாங்க. ஒரு புத்துணர்ச்சியோட, ஒரு வசீகரமான, ஒரு மிக இளமையான ஒரு இளைஞி போல் அவங்களோட உடலும் முகமும் இருந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. ரொம்ப ஆரோக்கியமாகவும் அவங்க இருந்ததாக சொல்கிறாங்க. ரோஜா நிற கன்னங்கள் வந்து அவங்களுக்கு இருந்ததுன்றாங்க. மகிழ்ச்சியில் அவங்க வந்து சிரிக்கும்போது ஒரு குழியும் விழுகும் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த புனிதவதி உணவே அருந்தாதவங்க அப்படின்னு சொன்னால் யாருமே நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து இருந்தாங்க அப்படின்றத சொல்கிறாரு. தெரசே வந்து இவங்களை பார்த்தோன்னே மிருதுவாக கைகளை குலுக்கி அவங்கள வந்து வரவேற்கிறாங்களாம். யோகானந்தர் வந்து உடனே கேள்வி கேட்க தொடங்கிட்டாராம். நீங்கள் எதுவுமே உண்பதில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அதுக்கு அவங்க, இல்லை, ஒவ்வொரு காலையிலும் 6 மணிக்கு பிரசாதமான ஒரு ரொட்டி துண்டை தவிர நான் எதையுமே சாப்பிடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குறிப்பிட்டாங்களாம். யோகானந்தர் கேட்டாராம், அந்த ரொட்டி துண்டு எவ்வளவு பெரியது அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, ஒரு சிறிய நாணயத்தின் அளவு இருக்கும், ஒரு காகிதத்தை போல மெல்லியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதையும் நான் ஒரு புனித காரணங்களுக்காக தான் சாப்பிட்றேன் அப்படின்றதையும் அவங்க சொன்னாங்களாம். மேலும் தெரசே வந்து சொல்கிறாங்களாம், அது ஆண்டவனுக்கு படைக்கப்படாததாக இருந்தால் என்னால் அதை கூட விழுங்க முடியாது அப்படின்றத சொல்கிறாங்களாம். யோகானந்தர் வந்து கேட்குறாரு, நிச்சயமாக நீங்கள் 12 முழு வருடங்களும் அதை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்ந்திருக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாராம். அதுக்கு வந்து தெரசே சொல்கிறாங்க, நான் இறைவனின் ஒளியால் வாழ்கிறேன் அப்படின்றத அவங்க சொன்னாங்களாம். இவங்களோட பதில் ஐன்ஸ்டைனுடைய பதிலை ஒத்திருந்தது, மிகவும் எளிமையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தர் குறிப்பிடுறாரு. ஆகாயம், சூரியன், காற்று இவற்றிலிருந்து உங்கள் உடலுக்கு சக்தி பாய்வதை நீங்கள் அறிந்திருப்பதை காண்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தர் சொன்னாராம். ஒரு புன்னகை மூலமாக அது வந்து ஆமா அப்படின்றத அவங்களும் ஒத்துக்கிட்டதா வந்து சொல்றாரு. யோகானந்தர் வந்து அந்த அம்மையார்கிட்ட கேட்குறாங்களாம், உணவில்லாமல் எப்படி வாழ முடியும் அப்படின்றத நீங்கள் மற்றவர்களுக்கு கற்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்களாம். அவர் சற்று அதிர்ச்சி அடைந்தவர் போல தோன்றினார் அப்படின்றத யோகானந்தர் குறிப்பிடுறாங்க. நான் அவ்வாறு செய்ய முடியாது, இறைவன் அதை விரும்பவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரசே வந்து கூறினாங்களாம். என் பார்வை அவரது வலிமையான அழகான கரங்களின் மீது விழுந்த பொழுது தெரசே தன் ஒவ்வொரு புறங்கையிலும் சதுர வடிவில் புதிதாக ஆரிய காயங்களை காண்பித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு உள்ளங்கையிலும் கொஞ்சம் சிறிய பிறை வடிவில் இருந்த புதிதாக ஆரிய காயங்களையும் சுட்டி காட்டினார் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. மேலும் அந்த அம்மையார் வந்து சொன்னாங்களாம், அவருடைய வாராந்திர பரவச சமாதி நிலையை பற்றி கொஞ்சம் சொன்னாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. மேலும் அந்த அம்மையார் வந்து வாராந்திர பரவச சமாதி நிலையை பற்றி கொஞ்சம் சொல்கிறாங்களாம் யோகானந்தருக்கு. எதுவுமே செய்ய இயலாத பார்வையாளரை போன்ற நான் கிறிஸ்துவின் வேதனை அவ்வளவையும் காண்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை நடுநிசியிலிருந்து வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணி வரை அவருடைய காயங்கள் திறந்து ரத்தம் வந்து பெருக்கெடுத்து ஓடுமா. அவருடைய சாதாரண எடை 121 பவுண்டிலிருந்து 10 பவுண்டுகள் குறைந்து விடுகின்றன அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. கிறிஸ்துவனிடம் உண்டாகிய அனுதாப அன்பினால் அதீத துன்பப்பட்டாலும் அவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தன் இறைவனின் இந்த வாராந்திர தரிசனத்தை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காரு அப்படின்றதையும் யோகானந்தர் குறிப்பிடுறாங்க. இப்புனிதவதியின் விசித்திர வாழ்க்கையானது புதிய ஏற்பாட்டில் குறிப்பிட்டுள்ளவாறு இயேசுவின் வாழ்க்கையையும் சிலுவையில் அறையப்பட்டதும் வரலாற்று உண்மை வாய்ந்தது என எல்லா கிறிஸ்துவர்களுக்கும் மீண்டும் உறுதிப்படுத்துவது போல அமைந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. பேராசிரியர் வந்து அந்த புனிதவதியாரிடமிருந்து அவருக்கு ஏற்பட்ட சில அனுபவங்களை குறிப்பிடுறாராம். நாங்கள் ஒரு குழுவாக தெரசே உட்பட அடிக்கடி நாட்கணக்கில் ஜெர்மனியில் சுற்றுலா செல்வது வழக்கம். சுற்றுலா போகும்போது நாங்கள் எல்லாருமே சாப்பிடுவோம், ஆனால் தெரசே வந்து எதையுமே சாப்பிடாம எங்களோட வருவாங்க அப்படின்றத சொல்றாங்க. சில இடங்கள்ல எங்களுக்கு உணவு கிடைக்கும், சில இடங்கள்ல கிடைக்காது. மதிய உணவு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப சோர்வோட நடந்து போயிட்டு இருப்போம். ஆனால் தெரசே எந்தவித உணவுமே எடுத்துக்காம எங்களுக்கு முன்னாடி புன்னகையோட அவங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க. எப்பயுமே புத்துணர்ச்சியோடு இருப்பாங்க, சிரித்த முகத்தோடவே அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஆற்றல் வந்து எங்கேருந்து கிடைக்குது அப்படின்றது நாங்கள் ரொம்ப ஆச்சரியமாக எல்லாருமே பார்ப்போம் அப்படின்றத அவர் வந்து குறிப்பிடுறாரு. மேலும் அப்பேராசிரியர் உடற்கூறு பற்றிய சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் சொல்கிறாராம். என்ன அப்படின்னா, தெரசே எதுவுமே உண்பதில்லை, ஆதலால் அவங்க வயிறு சுருங்கிவிட்டது, அவருக்கு கழிவு பொருள் அப்படின்னு எதுவுமே கிடையாது, ஆனால் வியர்வை நாளங்கள் மட்டும் வேலை செய்கின்றன அப்படின்றத சொல்கிறாங்க. அவருடைய தோல் என்றும் மிருதுவாகவும் உறுதியாகவும் இருக்கிறது அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. அவங்க வந்து புனிதவதி கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறமா சரி நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அப்போ யோகானந்தர் வந்து அவங்க கிட்ட வந்து பர்மிஷன் கேட்குறாங்க. உங்களோட பரவச சமாதி நிலையின் போது உடன் இருக்க விரும்புவதை அவங்க வந்து தெரிவிக்கிறாங்க. உடனே அந்த அம்மையாரும் சரி உங்கள் விருப்பப்படியே ஆகட்டும், நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு
தெரசே சொன்னதா யோகானந்தர் குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க சொன்னது போலயே வெள்ளிக்கிழமை வந்து அவங்கள பார்க்கறதுக்காக அவங்களோட குழு வந்துடுறாங்க. கனிவாகவும் ஸ்நேக பாவத்துடனும் அவருக்கு 2 சகோதரர்கள் வந்து இருக்காங்க. அவங்க கிட்ட அவங்க வந்து பேச்சு கொடுக்குறாங்க. அப்போ சொல்கிறாங்களாம், அவங்க தெரசே இரவு நேரங்களில் 1-2 மணி நேரங்கள் தான் எப்பயுமே தூங்குவாங்க அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்களாம். உடலில் அநேக காயங்கள் இருந்தாலும் அவர் மிக சுறுசுறுப்பாகவும் முழு ஆற்றலோடும் எப்பயுமே இயங்குவார் அப்படின்றத சொல்கிறாங்க. பறவைகளிடம் அவருக்கு மிக பிரியம் இருக்குது. ஒரு மீன்காட்சி சாலை வைத்து மீன்களை கவனித்துக் கொள்கிறார் அப்படின்றதையும் சொல்கிறாங்களாம். மற்றும் தோட்டத்தில் அடிக்கடி ஏதாவது வேலைகள்லாம் இருந்ததுன்னா அவங்க தான் செய்வாங்களாம். அவங்களுக்கு பல கடிதங்கள் வந்து வந்த வண்ணமே இருக்குமா. கத்தோலிக்க பக்தர்கள் பிரார்த்தனைகள் வேண்டியும் குணப்படுத்தவும் அருளாசி செய்யும்படியும் அவங்களுக்கு வேண்டி கடிதங்கள் வந்து எழுதுறத வழக்கமாக வச்சுருப்பாங்களாம். அவரை தேடி வந்த அநேகர் கடுமையான நோயிலிருந்து அவரால் குணப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றதையும் அந்த சகோதரர்கள் வந்து சொன்னாங்களாம். மேலும் தெரசே என்ன பண்ணுவாங்களாம், பிரார்த்தனை மூலமாக மற்றவர்களுடைய நோயை தன் உடலுக்கு ஏற்றி அவர்களோட துன்பத்தை அவங்க வந்து குறைக்கிறாங்க அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்களாம். ஒரு சமயம் மாதா கோயிலை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து துறவரம் ஏற்றுக்கொள்ள தயார் செய்து கொண்டிருந்தாராம். அப்போ அவங்க தொண்டையில் இருந்த ஒரு நோயை தன் தொண்டைக்கு மாற்றப்பட அப்புனிதவதி வேண்டிக் கொண்ட அந்த சமயத்திலிருந்து தான் அவர் சாப்பிடுவதையே நிறுத்தி கொண்டார் அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. தெரசே சொன்னது போலவே வியாழனன்று பிற்பகல் அந்த குழு வந்து தெரசேவை பார்க்கறதுக்காக அவங்களோட இல்லத்துக்கு போயிட்டாங்க. வெள்ளிக்கிழமை தெரசே வீட்டுக்கு போகிறதுக்கான அனுமதி சீட்டை வந்து வழங்குறாங்க. இவங்க வந்து அதை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு வெள்ளிக்கிழமை அன்று காலை சுமார் 9:30 மணிக்கு அவங்களோட கிராமத்து வீட்டுக்கு போயிடுறாங்க. இவங்க வர்றதுக்கு முன்னாடியே அங்கே 20 பார்வையாளர்கள் வரிசையில் நின்றுட்டு இருந்தாங்களாம் அனுமதி சீட்டை வைத்துக்கொண்டு. இவங்களும் அந்த அனுமதி சீட்டை வச்சுக்கிட்டு அந்த 20 பேருக்கு பின்னாடி இவங்களும் வந்து நின்றுக்கிறாங்க. யோகானந்தர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து யோக சமாதி பரவச நிலைக்கு போகிறாரு. பரவச நிலையை அடைந்து தெரசே இருக்க அறைக்கு அவர் வந்து போகிறாராம். சமாதி நிலையிலே அவரோட உணர்வு மட்டும் அந்த இடத்துல போகுது. அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத அவரால் தெளிவாக வந்து பார்க்க முடிந்தது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஒரு படுக்கையில் வெள்ளை விரிப்பின் மேலே தெரசே வந்து படுத்திருந்தாங்களாம். அவங்களோட சகோதரர்கள் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்றத குறிப்பிடுறாங்க. தெரசேவோட நிலை மிகவும் மோசமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இமைகளிலிருந்து மெல்லியதாகவும் தொடர்ந்தும் 1 அங்குல அகல ஓட்டமாக ரத்தம் வந்து கசிந்து கொண்டிருக்கிறத அவர் வந்து பார்க்குறாரு. அவர் பார்வை மேல் நோக்கி முன்னெற்றியின் நடுவில் ஞானக்கண்ணை நோக்கியவாறு இருந்தது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அவர் தலையில் சுற்றியிருந்த துணி முட்கிரீடத்தினால் ஏற்பட்ட காயங்களிலிருந்து அந்த குருதி வந்து நனைத்திருந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. அவருடைய வெண்மையான உடுப்பு அவர் மார்புக்கு மேல் பக்கவாட்டில் இருந்த காயத்திலிருந்து கிறிஸ்துவின் உடலானது வெகு காலத்திற்கு முன் கடைசி அவமதிப்பாக படைவீரனின் வேல் பாய்ந்து வேதனைப்பட்ட அந்த இடத்திலிருந்து பெருகிய ரத்தத்தினால் அநேக இடங்களில் சிவப்பு கரைப்பட்டு இருந்தது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. தெரசேவின் கைகள் ஒரு தாய் கெஞ்சுவதை போல நீண்டிருந்தன அப்படின்னு சொல்றாங்க. அவர் முகத்துல துன்பமும் வேதனையின் சாயலும் தெய்வீக பாவனையும் ஒருங்கே தெரிந்தது அப்படின்றத குறிப்பிடுறாரு. அவர் சற்று மெலிந்து உள் மற்றும் வெளி தோற்றத்தில் பல விதங்களில் சூட்சமமாக மாறுபட்டு தோன்றினார் அப்படின்றத யோகானந்தர் குறிப்பிடுறாங்க. தெரசே முணுமுணுப்பாக ஏதோ ஒரு அந்நிய மொழியில் அவங்க வந்து பேசுறாங்களாம். அவருடன் மானசீக தொடர்பு கொண்டிருந்ததால் அவர் தரிசித்த காட்சிகளை நான் காணத் தொடங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தர் குறிப்பிடுறாங்க. இயேசுவை சுற்றி பல மக்கள் வந்து சூழ்ந்திருந்ததை பார்க்குறாராம். இயேசு வந்து ஒரு சிலுவையை சுமந்து கொண்டு அவர் வந்து நடந்து போகிறதையும் அவர் வந்து பார்த்தாராம். தெரசே வந்து திடீரென்று கவலையுடன் தன் தலையை தூக்கினாராம். ஏன் அப்படின்னா, இயேசு வந்து அந்த கொடுமையான பாரம் தாங்காமல் கீழே விழுந்திருந்தார் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அந்த தரிசனம் எனக்கு மறைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தர் குறிப்பிடுறாரு. இப்போ அவங்களால தெரசேவை வந்து நல்லா பார்க்க முடிந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தெரசேவோட முகத்தில் அமைதியும் புனிதமும் ஒரு தெய்வீக ஒளியையும் ஒருங்கே அவரால் பார்க்க முடிந்தது அப்படின்னு குறிப்பிடுறாரு. அப்புறம் அவர் வந்து யோகத்துலேருந்து எழுந்துடுறாரு. அவரோட பரவச நிலையிலேருந்து விழித்தெழுகிறாரு. விழித்தெழுந்துட்டு அந்த வரிசைப்படியே அவர் போய் தெரசேவையும் பார்த்துட்டு மௌனமாக அவரிடமிருந்து விடைபெற்று அவங்க வந்து வந்துட்டதாக குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க பயணம் வந்து தொடங்குது. வெயில் நிறைந்த மத்திய தரைக்கடலை கப்பலில் கடந்து பாலஸ்தீனத்தில் இறங்கினோம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தினந்தோறும் அப்புனித நாட்டை சுற்றி பார்த்த பிறகு எனக்கு யாத்திரையின் மகத்துவம் எப்பொழுதையும் விட நன்கு புரிந்தது அப்படின்னு குறிப்பிடுறாரு. உணர்ச்சி மிகுந்த இதயத்திற்கு பாலஸ்தீனத்தில் எங்கும் நிறைந்துள்ள கிறிஸ்துவின் ஆத்மா புலப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நான் பயபக்தியுடன் பெத்லஹேம், கெத்செமனி, கல்வாரி, புனித ஆலிவ் சிகரம் மற்றும் ஜோர்டான் நதியோரம், கலிலி கடலோரம் ஆகிய இடங்களில் நடந்து சென்றேன் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த சிறு குழு கிறிஸ்து பிறந்த தொழுவம், ஜோசஃபினுடைய தட்டச்சு பட்டறை,
அதுக்கப்புறம் மார்த்தா மற்றும் மேரியின் வீடு, கடைசி விருந்து நடந்த கூடம் ஆகிய இடங்களுக்கு போய் பார்த்துட்ருக்காங்க. அதன் பிறகு நவீன கெய்ரோவையும் புராதன பிரமிடுகளையும் கொண்ட எகிப்து தேசத்திற்கு சென்றோம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. பிறகு நீண்ட செங்கடலிலும் பரந்த அரபிக்கடலிலும் கப்பற் பிரயாணம் தொடர்ந்தது. பாரதத்தை வந்து அடைந்தோம் அப்படின்றத குறிப்பிடுறாரு. அத்தியாயம் 40. நான் பாரதம் திரும்புகிறேன். 1935ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி ராஜ்புதனா என்ற பெயர் கொண்ட எங்கள் கப்பல் மும்பையின் பெரிய துறைமுகத்தை வந்தடைந்தது அப்படின்னு சொல்றாரு. நான் கப்பலிலிருந்து இறங்கிய முதல் நாளே வரப்போகும் வருடம் ஈடுபட வேண்டி இருக்கும் அப்படின்றத உணர்ந்து கொண்டேன் அப்படின்றத சொல்றாங்க. அவங்க வந்து இறங்கிய உடனே மாலைகளோட பல நண்பர்கள் அவர்களை வந்து பார்க்க வந்தாங்களாம். அவங்களோட பல நிருபர்கள், புகைப்படக்காரர்கள் வந்து அவங்கள சூழ்ந்து கொண்டது அப்படின்றத குறிப்பிடுறாரு. மும்பை வந்து யோகானந்தர் அப்போ தான் முதல் தடவையாக வராராம். ரொம்ப புதுமையாக இருந்தது. மேலை நாட்டின் அநேக புதுமையான வசதிகள் வந்து மும்பையிலையும் வர தொடங்கியிருக்கிறத அவர் வந்து பார்த்தாராம். மிக குறைந்த நேரத்திலே அங்கே ஊரை சுற்றி பார்த்துட்டு தன் குருவான யுத்தேஸ்வரரை செராம்பூரில் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆசைப்பட்டாராம். அது போக தன் தந்தையும் கல்கத்தாவில் இருக்க தன்னுடைய நண்பர்களையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு பேராவலோட அவர் வந்து கிளம்பினார் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. தந்தையை வந்து முதல்ல பார்க்குறதுக்கு வராரு. அவங்க தந்தை வந்து அவங்கள எப்படி வரவேற்கிறாங்களாம், ஏதோ மரணத்திலேருந்து மீண்டு வந்தது போல் அவங்கள வந்து கட்டி தழுவிட்டு ஆனந்த கண்ணீர் வந்து விட்டார் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனந்தத்தில் மனம் வந்து நிறைந்திருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பச்சிளம் குழந்தை போல் அவர் வந்து அழுதாரு அப்படின்றத சொல்கிறாங்க. அவர் வீட்டில் சகோதர சகோதரிகள், மாணவர்கள், வெகு நாளைய நண்பர்கள் அவங்க எல்லாருமே வந்து இருந்தாங்க அப்படின்றத குறிப்பிடுறாரு. தந்தையை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமாக செராம்பூருக்கு போய் யுத்தேஸ்வரரை பார்க்கறதுக்காக அவங்க கிளம்புறாங்க. யுத்தேஸ்வர் வந்து மாடிப்படிகளின் உச்சியில் இவங்களுக்காக காத்துட்டு இருந்தாராம். இவங்க வந்ததை பார்த்தோன்னே அவர் ரொம்ப ஆனந்தத்தோடு இவங்களை நோக்கி வராரு அப்படின்றத சொல்கிறாரு. குருதேவரை பார்த்த உடனே அவங்க வந்து அவங்களோட காலில் விழுந்து வணங்குறாங்களாம். தொடக்கத்தில் எந்த ஒரு சொற்களுமே வரல. இருவரோட கண்கள்லையும் கண்ணீர் தான் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆத்மாவின் மௌன மொழியில் ஆழ்ந்த உணர்ச்சி வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்றத குறிப்பிடுறாரு. பிரிந்தவர் கூடிய இதமான உணர்வால் உந்தப்பட்டு கண்கள் கண்ணீரில் மின்னின அப்படின்றத சொல்கிறாங்க. அதன் பிறகு வங்காள மொழியில் பல மணி நேரம் அவரோட வந்து பேசினாங்களாம். பல விஷயங்களை வந்து அவங்க பகிர்ந்து கொண்டாங்க அப்படின்றத குறிப்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அமெரிக்கா, ஐரோப்பா, பாலஸ்தீனம் ஆகிய நாடுகளிலிருந்து யுத்தேஸ்வருக்காக அநேக பரிசுகளை வந்து அவர் வாங்கிட்டு வந்திருந்தாராம். அது எல்லாத்தையுமே புன்னகையோடு அவர்கிட்ட வந்து கொடுத்தாராம். அதையும் குருதேவர் எந்த ஒரு சொல்லும் சொல்லாமல் அது எல்லாத்தையுமே பிரியத்தோடு வாங்கி கொண்டார் அப்படின்றத சொல்கிறாங்க. என் சொந்த உபயோகத்திற்காக நான் ஜெர்மனியில் குடை, பிரம்பு இவைகளை வாங்கினேன் அப்படின்றாங்க. இந்தியாவுக்கு வந்த உடனே அந்த பிரம்பை வந்து குருதேவருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு எண்ணம் ஏற்பட அந்த பரிசையும் அவருக்கே வந்து கொடுத்தாராம். செராம்பூர்லேருந்தும் கல்கத்தாவிலிருந்தும் தன்னை விடுவித்து கொண்ட உடனே அவரோட மாணவர்கள் 2 பேரோட ராஞ்சி பயணம் வந்து மேற்கொண்டேன் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. நான் அங்கு 15 ஆண்டுகள் இல்லாத போது சுயநலம் இல்லாது உழைத்து பள்ளிக்கூடத்தின் மரியாதையும் கௌரவத்தையும் கட்டி காத்து வந்த ஆசிரியர்களை அணைக்கும் பொழுது என் கண்களில் கண்ணீர் திரண்டு ஓடியது அப்படின்றத சொல்கிறாரு. விடுதியில் தங்கி படித்து வரும் மாணவர்கள் மற்றும் வெளியிலிருந்து வந்து படிக்கும் மாணவர்களின் ஒளி வீசும் முகங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. இந்த சந்தோஷமெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் ராஞ்சி ஸ்தாபனத்தின் நிதி நிலைமை வந்து ரொம்ப தீவிரமான பற்றாக்குறையினால் தவித்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய மகாராஜாவான ஸ்ரீ மணீந்திர சந்திர நந்தி பல முறைகள் மிகப்பெரிய தொகையை தாராளமாக அன்பளிப்பாக வழங்கியவர். இப்பொழுது அவர் வந்து இறந்துட்டாரு. அதனால அவருக்கு பின்னாடி வந்த காசிம் பஜார் மாளிகை தான் பள்ளிக்கூடத்தின் மைய கட்டிடமாக மாற்றி அமைக்கப்பட்டிருந்தது. பள்ளிக்கூடத்தின் அநேக இலவச தர்ம காரியங்கள் பொதுமக்களின் தேவையான ஆதரவு இன்றி மிகவும் நசிந்திருந்தது அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. யோகானந்தர் ஒரு வாரமாக இந்த ராஞ்சியோட நிதி நிலைமையை எப்படி மேம்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை வந்து மனதில் போட்டு கடுமையாக போராடி கொண்டிருந்தார் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அதன் பிறகு அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கல்கத்தாவில் முக்கியமான தலைவர்கள் மற்றும் கல்விமான்களோட அவர் வந்து பேட்டி காண்றாங்க. காசிம் பஜா இளைய மகாராஜா கிட்ட ஒரு நீண்ட நேர பேச்சுவார்த்தை வந்து நடத்துகிறாரு. நிதி உதவி செய்யுமாறு தன் தந்தைக்கும் வேண்டுகோள் வந்து விடுக்கிறாங்க. அப்புறம் அது போக அமெரிக்காவில் இருக்க சில மாணவர்களிடமோ அங்கே இருக்க கொஞ்சம் கல்விமான்கள்கிட்டையும் அவங்க வந்து பண உதவி கேட்டு அவங்க கடிதம் எழுதுகிறாங்க. அதன் மூலமாக நன்கொடைகள் வந்து சேருது. நிதி நிலைமை வந்து சரி கட்டப்பட்டு அது வந்து பழைய நிலைமைக்கு வந்து வந்தது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இந்த யோகாத சத்சங்க பிரம்மச்சரிய வித்யாலயம் வந்து
ஆரம்ப பள்ளி உயர்நிலை பள்ளி பாடங்களை திறந்தவெளி வகுப்புகளில் நடத்தி வர்றாங்க. விடுதியில் வசிக்கும் மாணவர்களும் வெளியிலிருந்து வரும் மாணவர்களும் ஏதாவது ஒரு தொழிற்பயிற்சியையும் கூடவே கற்றுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் யோகானந்தர் குறிப்பிடுறாரு. மேலும் விளையாட்டு பயிற்சியும் அங்கே வழங்குறாங்க. அதனால பல கோப்பைகளை அந்த சிறுவர்கள் வென்று வருகிறார்கள் அப்படின்றதையும் அவங்க குறிப்பிடுறாங்க. சிறுவர்கள் யோகதா முறைப்படி தசைகளை இச்சா சக்தியின் மூலம் சக்தியூட்டும் விதம் கற்பிக்கப்படுகிறது. இது உடலின் எந்த உறுப்பிற்கும் உயிர் சக்தியை மனதின் உத்தரவுப்படி அளிப்பதாகும். அவர்கள் ஆசனம் செய்வதுடன் கத்தி சிலம்ப விளையாட்டுகளையும் கற்றுக்கொள்கின்றனர் அப்படின்னு சொல்றாரு. முதலுதவியில் பயிற்சி பெற்ற ராஞ்சி மாணவர்கள் வெள்ளம் பஞ்சம் ஆகிய தருணங்கள்ல மக்களுக்கு உதவி செய்யறதையும் வழக்கமா வச்சிருக்காங்க. அதுபோக சிறுவர்கள் தோட்ட வேலைகள் செய்து அவர்களுக்கு தேவையான காய்கறிகளையும் பயிர்வித்துக் கொள்கிறார்கள் அப்படின்றதையும் யோகானந்தர் குறிப்பிடுறாரு. ராஞ்சி பள்ளியில் கிரியா யோக பயிற்சி செய்வது மட்டுமல்லாமல் பாராயணமும் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. எளிமையின் மகத்துவம், சுயநல தியாகம், கௌரவம், சத்தியம் இவைகள் போதனை மற்றும் உதாரணம் மூலம் கற்பிக்கப்படுகின்றன அப்படின்னு குறிப்பிடுறாரு. தீமை துன்பத்தை தரக்கூடிய ஒன்று என்பதாக அவர்களுக்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது. நன்மை என்பது உண்மையான ஆனந்தத்தை தரும் செயல்களாகும். தீமையை விஷங்கலந்த தேனுடன் ஒப்பிடலாம். அது சபலத்தை தூண்டுகிறது, ஆனால் மரணத்தை சுமந்து நிற்கிறது. உடல் மற்றும் மன அமைதியின்மையை தடுப்பதற்கு ஒருமுனைப்படுத்தும் உத்திகள் ஆச்சரியப்படத்தக்க வகையில் பலனளித்திருக்கின்றன அப்படின்றதையும் யோகானந்தர் குறிப்பிடுறாரு. மேலும் ராஞ்சியில் உள்ளதைப் போலவே தங்கும் வசதி மற்றும் யோக முறைகளுடன் உயர்நிலை பள்ளி கிளைகள் திறக்கப்பட்டு சிறந்த முறையில் அதுவும் வளர்ந்து வருகிறத யோகானந்தர் குறிப்பிடுறாங்க. அவைகள்லாம் எந்தெந்த இடத்துல எல்லாம் உருவாகுது அப்படின்னு பார்த்தா மேற்கு வங்காளம், லக்னபூர், மித்னாபூர் போன்ற இடங்களில் யோகதா பள்ளிக்கூடமும் ஆசிரமமும் உருவாகுது. அதுபோக யோகதா சத்சங்க அலுவல்களில் இந்தியா முழுவதும் உள்ள மாணவர்களுக்கான யோகதா பாடங்களை மாதத்துக்கு ஒரு முறை அஞ்சல் வழியில் அனுப்புறதையும் ஒரு திட்டமாக அவங்க வச்சு அதை செயல்படுத்துகிறாங்க. இப்பாடங்கள் யோகதா சத்சங்கத்தின் சக்தியூட்டல், மனதை ஒருமுகப்படுத்துதல் மற்றும் தியான முறைகள் ஆகியவற்றை விவரமாக விளக்குவதாக உள்ளது அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. அவைகளை விசுவாசத்துடன் பயிற்சி செய்வது உயர்ந்த கிரியா யோக உபதேசத்திற்கு அவசியமான அஸ்திவாரமாகும் அப்படின்றதையும் யோகானந்தர் குறிப்பிடுறாரு. தொடர்ந்து வரும் பாடங்களில் தகுதி பெற்ற மாணவர்களுக்கு கிரியா யோக உபதேசம் அளிக்கப்படுகிறது அப்படின்றதையும் யோகானந்தர் குறிப்பிடுறாரு. யோகானந்தரோட 2 அமெரிக்க மாணவர்களும் வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட யோகானந்தர் கேட்குறாங்களாம், இந்தியாவை பற்றி உன் அபிப்பிராயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த மாணவர்கள் சொன்னாங்களாம் சாந்தம் அப்படின்ற ஒரே வார்த்தையில் பதில் அளித்தாங்களாம். அதுக்கு யோகானந்தர் சொல்கிறாரு, இந்த இனத்தை சூழ்ந்துள்ள மகத்துவமே சாந்தம் தான் அப்படின்றத குறிப்பிட்டார். இதோட அத்தியாயம் 40 முடிவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.